அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மா பஅத். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை மீது கொண்ட இரக்கத்தினால, அன்பினால எங்களுக்கு இந்த மேலான தீனுடைய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, தீன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷத்தை, ராகத்தை வைத்திருக்கிறான். முடிவில்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தனி மனிதர் தன்னிடத்தில் தீனை உண்டாகி கொண்டு மக்களிடத்திலேயும் தீன் வரணும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பார் என்றிருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த தனி மனிதனுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வார். இதே போல ஒரு குடும்பம் தன்னிடத்தில் தீனை உண்டாகி கொண்டு ஏனைய மக்களிடத்திலே தீன் வர்றதுக்காக முயற்சி செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னு இருந்தா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதே போல ஒரு ஊர், இதே போல ஒரு நாடு, இதே போல முழு உலகமும் தீனை உண்டாகி கொண்டு முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வகையில் நாங்கள் எப்படி ஆண்களாகிய நாங்கள் எங்கள்கிட்ட தீனை உண்டாகி கொண்டு தீனுக்காக அலைஞ்சு கொண்டு பாடுபட்டு கொண்டு திரிகிறோமோ இதுக்குரிய பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சே ஆகுவான். அது நாங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த தொங்கலில் இருந்தாலும் சரி, அந்த பரக்கத் அந்த இடத்துக்கு வந்து தான் தீரும். எங்களுக்கு வரக்கூடிய பரக்கத் அடுத்த வீட்டுக்கோ அங்காலேயோ மாறியோ போகாது. எனக்கு வந்த பரக்கத் பாருங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அப்படி சொல்றதுக்கு இடமே இருக்காது. நாங்கள் எந்த பங்கருக்குள்ள இருந்தாலும் அது எங்களுக்கு வந்து தான் தீரும். ஒரு மனிதர் ஒரு வயலோரமாக நடந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சத்தம் ஒன்று வருது, இன்னாருடைய வயலுக்கு போய் மழை பெய்ய சொல்லி. அப்போ இவருக்கு ஆச்சரியம். மேகத்தில் பெயர் சொல்லப்பட்டு அந்த மேகம் போய் கொண்டு இவரும் அந்த மேகத்தை தொடர்ந்து போனார். நிறைய வயல்கள் இருக்குது, பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல்கள் இருக்குது. ஆனா அந்த மேகம் போய்கொண்டே இருக்குது. குறிப்பிட்ட ஒரு இடத்துல போயிட்டு அந்த மேகம் மழை பெய்யுது. இப்ப பின்னால போனவர் பார்த்தார், அங்க ஒரு ஆள் நிற்கிறார். அந்த வயலை பண்படுத்தி கொண்டு பெய்யக்கூடிய மழையை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஆள் நிற்கிறார். இவர் போய் கேட்டாரு, உங்களோட பேர் என்ன? அந்த மேகத்தில் என்ன பேர் சொல்லப்பட்டதோ அந்த பேர் அவர் சொல்றாரு. அவர் கேட்டார், ஏன் இந்த பேரை கேட்குறீங்க? இல்லை, நான் இந்த வயலோரமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மேகத்தில் ஒரு சத்தம் கேட்டுது, இன்னாருடைய வயலுக்கு போய் மழை பெய்ய சொல்லி. அதனால நான் அது யாருன்னு பார்க்கணும். இப்படி பேர் குறிப்பிடப்பட்டு மேகம் அனுப்பப்பட்டு மழை பெய்யப்படுறதுன்னு சொன்னா அவர் யாரு, அவர் என்ன செய்யறாரு என்று பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன். உங்களோட பேர் அதுக்கு தான் கேட்டேன். அந்த மேகத்தில் என்ன பேர் சொல்லப்பட்டதோ அதே பேர் தான் உங்களோட பேர். அப்ப கேட்டார், இப்படி உங்களோட வயலுக்கு மட்டும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வயல்கள் இருக்கத்தக்கன, உங்களோட வயலுக்கு மட்டும் மழை பெய்யறதுக்கு என்ன அமல் செய்றீங்க? அவர் சொன்னாரு, இந்த வயல்ல விளையக்கூடிய விளைச்சலை நான் மூணாக பிரிச்சிடுவேன். ஒரு பகுதியை நான் சதக்கா செஞ்சிடுவேன், ஒரு பகுதியை நான் சதக்கா செஞ்சிடுவேன், ஒரு பகுதியை நான் என் குடும்ப செலவுக்காக கொடுத்துடுவேன், மூணாவது பகுதியை அடுத்த வருஷ விளைச்சலுக்காக நான் சேகரித்து வச்சிருவேன். இது என்னுடைய வளம். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்க்கு விருப்பமான, அல்லாஹ்க்கு பொருத்தமான ஒரு அமலை செய்யும் பொழுது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த வீட்டுக்கு, அந்த கடைக்கு, அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு, வயல்ன்ற வயல் மட்டுமில்லை, ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்தில் இப்படி செய்கிறார், ஒருத்தர் தன்னுடைய சம்பளத்தில் இப்படி செய்கிறார், ஒருத்தர் தன்னுடைய சம்பளத்தில் இப்படி செய்கிறார், ஒருத்தர் தனக்கு கிடைக்கிற வருவாயில இப்படி செய்கிறார், தன்னுடைய சொத்து சுகங்கள்ல இப்படி செய்கிறார். அல்லாஹ் அவருக்கென்று அனுப்பியே தீருவார். அது வேற அடுத்த வயல்களுக்கு போகாது.
எங்கட வீட்டுக்கு அனுப்புறது அடுத்த வீட்டுக்கு போகாது. அடுத்த வீடும் அப்படி செய்வாங்கன்றது அடுத்த வீட்டுக்கு அதான் அனுப்புவான். அதனால எங்கடைய குறைச்சி அனுப்ப மாட்டான். எங்களுக்கு பூர்த்தியாகவும் தருவான், அவங்களுக்கும் பூர்த்தியாக அனுப்புவான். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால நாங்க தீனுக்காக அலைஞ்சி திரிஞ்சு பாடுபடுறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பரக்கத்தை எங்களுக்கு செஞ்சுதான் ஆகுவான். எப்படி செய்தா எங்களுக்கு ஹைரோ அப்படி அல்லாஹ் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். இந்த அடிப்படையில் ஆண்களாகிய நாங்க தீன்ல முன்னேறது போல எங்கட பெண்களிடத்திலேயும் தீன் வாரத்துக்கான ஒரு ஏற்பாடுகளை முயற்சிகளை நாம கையாளணும். ஏண்டா உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். எங்கட குடும்பத்தில் எடுத்து பாருங்க, பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. பெண்களை விடவும் பிள்ளைகள் அதிகம். ஆண்களிடத்தில் செய்யப்படக்கூடிய முயற்சியை போல 2 மடங்கு பெண்களுக்கு மத்தியில் முயற்சி செய்யப்படணும். இதே போல பிள்ளைகளுக்கு மத்தியில், மாணவர்களுக்கு மத்தியிலே முயற்சி செய்யப்படணும். இந்த அடிப்படையில் பெண்களுக்கு மத்தியில் தீன் வர்றது மிக முக்கியமாக இருக்குது, மிக அவசியமாகவும் இருக்குது. நிஜாமுதீன்ல நடக்கக்கூடிய ஜோடுகள்ல தற்காலமாக 2 வருஷமாக பெண்களுக்கெண்டும் ஒரு நிகழ்ச்சி தனியே செய்யறாங்க. ப்ரொஃபசர் அப்துல் அலீம் சாப் அவங்கள வச்சு, அலிகார் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, அவங்கள வச்சு எப்பவும் இந்த நிகழ்ச்சி செய்யப்படுது. ஏன்னா பெண்களுக்கு மத்தியிலையும் தீன் வர வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்கு. இந்த வகையில பெண்களோட நாங்க உலகத்துல எங்கட தாய்மார்களோட, எங்கட மனைவி மக்களோட, எங்கட சகோதரிகளோட நாங்க மிக நெருக்கமாக பழகிறோம். அவங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துட்டா அதை எங்களுக்கு தாங்க முடியாம இருக்குது. மனைவிக்கு ஒரு நோய் நம்பலம் என்றிருந்தால் அதை கணவனால தாங்க முடியாது. தன்னுடைய தாய்க்கு ஒரு வருத்தவாதை என்றிருந்தால் அதை பிள்ளையால தாங்க முடியாது. தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு வருத்தம் என்றிருந்தால், நோய் என்றிருந்தால் அதை எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. எங்களோட சகோதரிக்கு ஏதாவது ஆகிட்டன்னு சொன்னா எங்களால பொறுக்க முடியாது. இதுக்காக நாங்க வேண்டியது செய்ய தயாராகிடுவோம். மனைவியின் பேரில் இருக்கிற பாசம், தாயும் பேரில் இருக்கிற பாசம், பிள்ளைகளின் பேரில் இருக்கிற பாசம், சகோதரிகளின் பேரில் இருக்கக்கூடிய பாசம், உற்றார் உறவினர்களான எங்கட பெண்களோட இருக்கக்கூடிய பாசம் சில வேளை எந்த அளவுக்கு ஆகிடுது, எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிக்க தயார். தன்னை சொத்துக்களை எல்லாம் வித்து செலவழிக்கணும்னா அதுக்கும் தயாராகிடுவோம். கடன் வாங்கித்தான் செய்யணும்னு சொன்னா கடன் வாங்கி கூட செய்யறதுக்கு தயாராகிடுவோம். ஏன் அப்படி செய்யணும்? அவங்க சந்தோஷமா இருக்கிறதா எங்கட சந்தோஷம். எங்கட தாய் சந்தோஷமா இருக்கிறத கண்டா எங்களுக்கு சந்தோஷம். எங்கட பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத கண்டா எங்களுக்கு சந்தோஷம். எங்கட மனைவி சந்தோஷமா இருக்கிறத கண்டா எங்களுக்கு சந்தோஷம். இந்த வகையில மனைவிக்காக உயிர் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, தாய்க்காக உயிர் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த அளவு அவங்க எங்கட உள்ளத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. பெரியார்களே சொல்ல, இது 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 உள்ளதுதான். இதை யாரும் தடுக்க இயலாது, நிறுத்த இயலாது, மாற்ற இயலாது. இப்படி அன்பு இருக்கத்தான் வேணும், இப்படி பாசம் இருக்கத்தான் வேணும், இப்படி இரக்கம் இருக்கத்தான் வேணும். ஆனா இந்த இரக்கம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த அன்பு இந்த உலகத்தோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த நேசம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த நேசம் நிரந்தரமானதாக இருக்கணும். எங்கட மனைவியுடைய அன்பு நிரந்தரமானதாக இருக்கணும். எங்கட தாயுடைய இரக்கம் நிரந்தரமானதாக இருக்கணும். இந்த துனியாவோட முடிஞ்சு போயிட்டு நாளை கியாமத்திலே நாள நாங்க பிரியக்கூடியவர்களாக ஆயிடக்கூடாது. உலகத்துல நாங்க இவ்வளவு நேசமாக அன்பாக இரக்கமாக இருந்துட்டு நாளை கியாமத்திலே நாள்ல நாங்க தாய் வேற, தகப்பன் வேற, கணவன் வேற, மனைவி வேற, பிள்ளைகள் வேற, இப்படி ஆகிடக்கூடாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளும் இந்த துனியாவோட பறிக்கப்பட்டு போயிடும். ஆனா இந்த குடும்பம் இருக்குது, இந்த குடும்ப அமைப்புல நாம தீன உண்டாக்குவோம் சொன்னா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாளை கியாமத்துடைய நாளையும் ஒன்று சேர்க்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையும் அல்லாஹ் குடும்ப ரீதியாக ஒன்று சேர்க்கிறான். ஆனா
ஆனா தீனோடு இருக்கணும். தீன்ல கூடுதல் குறைவு இருக்கலாம். ஒரு கணவன் தீன்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், மனைவி தீன்தாரி தான், அவ தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். மகன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம் தீன்ல, தாய் தீன்ல குறைஞ்ச அந்தஸ்தில் இருக்கிறார். தகப்பன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற தீன்ல, பிள்ளைகள் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, தீன்ல இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு இடையில தீன்ல வித்தியாசம் இருக்குது. இப்ப நாளை கியாமத்துடைய நாளையில யார் இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சொர்க்கம் கொடுப்பான், மேலான சொர்க்கம் கொடுப்பான். அப்ப தாழ்ந்தவர்களும் சொர்க்கவாதிகள் தான். ஆனா அவருடைய இடத்துக்கு இவங்களுக்கு போக முடியாது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலால் தீன்ல வச்சிருக்கக்கூடிய ஆக பெரிய உயர்வு கண்ணியம் என்ன? உலகத்துல கூட அப்படி இல்லை. உலகத்தில் இப்ப கணவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தாரு ட்ரெயினுக்கு அல்லது பஸ்ஸுக்கு அல்லது ஃபிளைட்டுக்கு, மனைவிக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை வச்சுக்கொள்வோமே, அவ ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தா. இப்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்றேன் இருந்தா எந்த காரணம் கொண்டும் தேர்ட் கிளாஸ்ல இருக்கிற மனைவி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற கணவனோட போய் உட்கார இயலாது. ஆனா கணவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவர் தேர்ட் கிளாஸ்ல உட்காரலாம். தாயும் தகப்பனும், தாய் நல்லா கண்ணியமானவ, அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறா, தகப்பனுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவர் தேர்ட் கிளாஸ்ல இருக்கிறாரு. இப்ப எந்த மனைவி தான் சொல்லி இவர் போய் கிட்ட இருக்கல, எந்த தாய் சொல்லி கிட்ட இருக்கல. ஆனா அவ கீழே இருக்கலாம். ஆனா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த துனியாவுக்கு மாற்றம், இந்த துனியாட விஷயத்துக்கு மாற்றமானவன். கணவன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாரு, மனைவி ஆக தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். இப்ப ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மனைவியையும் அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி அந்த கணவனோட சேர்த்து வைக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஹும் ذُرِّيَّتَهُم بِإِيمَانٍ وَأَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم. வல்லதீன ஆமனு, யார் ஈமானுடையவர்களாகி அவங்க உயர்ந்த சொர்க்கத்துக்கு ஆகிட்டாங்க. வத்தபஹும் ذُرِّيَّتَهُم بِإِيمَانٍ, அவருடைய பிச்சலங்கள் அவருடைய சந்ததிகள் அவர்கள் ஈமானுடையவர்களாகி அவர்கள் சாதாரண சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆகிட்டார்கள். வஅல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சந்ததிகளை அந்த அவரோட சேர்த்து சொர்க்கத்துக்கு ஆக்கி வைக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எந்த தாய்க்காக உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ, உலகத்தில் எந்த மனைவிக்காக உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ, உலகத்தில் எந்த பிள்ளைகளுக்காக உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ, உலகத்தில் எந்த சகோதரிகளுக்காக மாமி சாட்சிக்காக வேண்டி உயிர் கொடுப்போம் என்று சொல்றோமோ, இவர்களையும் நாளை கியாமத்துடைய நாளில் ஒன்று சேர்த்து கொண்டு போகணும்னு சொன்னா இந்த தீனை தவிர வேற எதை கொண்டு ஒன்று சேர்க்க முடியாது. இதுக்கு மாற்றமாக பெரியார்களே, சகோதரர்களே, நாம உலகத்தில் எல்லா சுகதுக்கங்கள்ல எல்லாரும் பங்கெடுத்தாங்க, நாங்க மட்டும் தீன்ல முன்னேறணும். எங்கட தாக்கிட்ட தீன் இல்ல, எங்கட பிள்ளைகள்கிட்ட தீன் இல்ல, எங்கட மனைவிகிட்ட தீன் இல்ல. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாளை கியாமத்தினால பிரிச்சே போடுவான். தீன் இல்லை என்றிருந்தா, ஈமான் அமல் இல்லை என்றிருந்தா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒன்று சேர்க்கவே மாட்டான். அது நபியுடைய மனைவியா இருந்தாலும் சரி, நபியுடைய மனைவியா இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைன் ஃபகானதா. நாங்க உங்களுக்கு உதாரணம் சொல்றோம் காஃபிரானவங்களுக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியையும் காஃபிரானவர்களுக்கு உதாரணமாக நாங்க சொல்றோம். அந்த ரெண்டு பேருக்கும் எங்கட சாலிஹான நல்லடியார்களான நபிவார்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். ஆனா அந்த ரெண்டு பேரும் மோசடி செய்து விட்டார்கள். அதனால உலகத்திலேயும் அவர்களுக்கு அந்த மோசடி பிரயோஜனம் கொடுக்க இல்லை, உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளையும் அவங்க அந்த சோதனையில அதுக்கு உட்பட்டாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில நரகத்துக்கு போகக்கூடிய சேர்ந்து நரகத்துக்கு போவார். சிந்திச்சு பாருங்க, நாளைக்கு என்னுடைய இவ்வளவு தூரம் கவனிக்கக்கூடிய என்னுடைய மனைவி நாளைக்கு நரகவாதி ஆயிட்டா, இப்படி என்ன பெத்தெடுத்த தாய் நாளைக்கு நரகவாதி ஆயிட்டா, இன்றைக்கு அவட கஷ்டம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது, அவட நோய் நம்பளம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது, அவட கஷ்ட நஷ்டம் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது. நாளை கியாமத்தினால் அவ நரகத்துக்கு போறதை எப்படி நாங்க தாங்க போறோம்? அதனால பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வகையில நாங்க
எங்கட தாய்மார்களுடைய விஷயத்துல ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தணும். ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தணும். பெண்களுடைய உள்ளம் மிக மென்மையானது, பெண்களுடைய உள்ளம் மிக லேசானது, பெண்களை தீனின் பக்கம் சாய்க்கிறது மிக இலகுவானது, மிக இலகுவானது. ஆண்களுடைய உள்ளத்தை போல கடினமானதல்ல. பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள், அவங்களோட சுபாவமே மென்மையானது. எடுத்து பாருங்க, சாதாரணமா ஒரு கரப்பத்தான் வருதுன்னு சொன்னா பெண்கள் பயப்படுவாங்க, ஆண்கள் தைரியப்படுவாங்க. ஒரு எலி வருதுன்னு சொன்னா பெண்கள் பயந்து ஓடுவாங்க, ஆண்கள் தைரியப்படுவாங்க. அந்த கரப்பத்தான கூட பார்த்து சகிக்க முடியாத அளவுள்ள உள்ளம்தான் பெண்களுடைய உள்ளம். ஒரு பள்ளி அடிக்கிறனாலும் ஆம்பளை தான் போய் அடிக்கணும், ஒரு பள்ளி அடிக்கிறனாலும் ஒரு ஆம்பளை தான் போய் அடிக்கணும். பெண்கள் கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களோட உள்ள மென்மையானது. ஆக இப்படியான மென்மையான உள்ளத்துல நாங்க சின்ன அளவுல ஒரு கவலைப்பட்டு முயற்சி செஞ்சு தீனை உண்டாக்கினோம்னு சொன்னா உலகத்திலேயும் அல்லாஹ் பரக்க செய்வான். நாளை கயாமத்தினால எங்களோட சேர்த்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எங்க எல்லாருக்கும் எங்கட தாய்மார்களை, எங்கட பிள்ளைகளை, எங்கட மனைவிமார சொர்க்கத்துக்கு கொண்டு போக விருப்பம் இல்லையா? யாருக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லாம கொஞ்சம் கை தூங்க. நான் என் மனைவியை கூட்டி போறது விருப்பம் இல்லை, என் உமாவை கூட்டி போறது விருப்பம் இல்லை, என் பிள்ளைகளை கூட்டி போறது விருப்பம் இல்லை. ஹதீஸுடைய கருத்து வந்திருக்குது, உயர்ந்த அந்தஸ்துல ஒருத்தர் சொர்க்கத்தில் இருக்கிறாரு. அவர் சொர்க்கத்துக்கு போனது முதலாவது கேட்பார், எங்க உம்மா எங்க, எங்க வாப்பா எங்க, என்னுடைய மனைவி எங்க, என்னுடைய பிள்ளைகள் எங்க? சொல்லப்படும் அவங்க எல்லாம் கீழ் தர்ஜாவில் இருக்கிறார். பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவர் கேட்டதோட இவங்களை எல்லாம் சேர்த்து அவரோட சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். அப்போ கொஞ்சமாவது அவங்கள்ட்ட தீன் வர்றதுக்கு நாங்க ஒரு முயற்சி செய்யணுமா இல்லையா? பெரியார்களே, நாங்க இவ்வளவு பெரிய மாற்றங்களை எப்படி உண்டாக்கினோம்? நாங்க பல பயான்கள் கேட்டோம், அல்லாஹ்ட பாதையில போனோம். ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமையில எங்கட ஜும்மேராத் பயான் கேட்கிறோம், மஹல்லா பயான் கேட்கிறோம், எங்கட ரெண்டாம் மஹல்லாட பயான் கேட்கிறோம், வர்ற ஜமாத்துகளுடைய பயான் கேட்கிறோம், ஜும்மாவுடைய பயான் கேட்கிறோம். பெண்கள் அல்லாஹ்ட பாதையில நாங்க 3 நாள் போறோம், சில்லா போறோம், 3 சில்லா போறோம். இது ஒன்றுமே இல்லாம பெண்கள்கிட்ட தீன் வரும் என்று எதிர்பார்க்கலுமா? இந்த ஜுப்பா எப்ப வந்தது, இந்த தாடி எப்ப வந்தது, இந்த சுன்னத்தான வாழ்க்கை முறைகள் எப்படி வந்தது, இந்த தொழுகை எங்கள்கிட்ட எப்படி வந்தது, எவ்வளவு காலத்துக்கு பிறகு இவைகள் எல்லாம் உண்டானுச்சு எங்கள்கிட்ட? இது ஒன்றுமே இல்லாம பெண்கள்கிட்ட வர்றன்னு இருந்தா அப்ப பெண்கள்கிட்டையும் நாங்க தீனுடைய ஒரு முயற்சி ஒன்று செய்யணும். சும்மா வராது. நாங்க இவ்வளவு பெரிய முயற்சிக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட வந்திருக்குது. அதனால பெண்கள்கிட்ட வர்றதுக்கு நாங்க ஒரு முயற்சி செய்யணும். நம்ம சொல்லுவோமே, பெண்கள்கிட்ட உள்ள மிக மென்மையானது. கொஞ்சம் ஆண்கள்கிட்ட செய்யக்கூடிய முயற்சியை போல பன்மடங்கு செய்ய தேவையில்லை. ஆண்கள்கிட்ட பல மணித்தியாலங்கள் செய்யறத பெண்கள்கிட்ட ஒரு மணித்தியாலம் செஞ்சா போதுமானது. அதுக்குள்ள அவங்களோட உள்ள மாறிடும். பெண்கள் தீனின் பக்கம் சாதிடுவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு தீன்ல முன்னேறதுக்கு லேசி, எங்களோட பிள்ளைகளும் தீன்தார்கள் ஆகிடுவாங்க. எங்களுக்கும் தீன்ல முன்னேறது லேசி, எங்களோட பிள்ளைகளும் தீன்தாரி ஆகுவாங்க. எங்களோட குடும்பம் சொர்க்க குடும்பமாக மாறிடும். பெண்கள்கிட்ட தீன் வரை இல்லை என்று இருந்தா எங்களுக்கும் தீன்ல முன்னேறது கஷ்டம், எங்கட பிள்ளைகளும் தீனுக்கு மாற்றமானவர்கள் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நபிமார்களுடைய சம்பவத்திலிருந்து சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி தீன் உள்ளவர்களா இருந்தார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திர மனைவியையும் கண்ணியமாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திர மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தீன்தாரி ஆக்கிட்டான். அவங்களையும் ஒரு நபி ஆக்கிட்டான். அவங்களில் இருந்தான் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் வழியாக்கினான். இதே நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திர மனைவி தீன் இல்ல, குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க, சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்தாங்க. உலகத்துல நாங்க இன்றைக்கு எங்களுக்கும் கணவன் மனைவிக்கு நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு மத்தியில் நடந்தது. ஆனா தீன் இல்ல, தீன் இல்ல. இதனால அவன் நஷ்டப்பட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திர மகன் கண்ணானும் நஷ்டம் அடைஞ்சிட்டான். மனைவி தீன் இல்லை என்று சொன்னா பிள்ளைகளும் தீன்ல தூரம் ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னா உதாரணமா உலகத்துல சொல்றதானே, தாயப்போல் நூலை போல செயல தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவான். தாயை போலதான் பிள்ளை, எங்கேயுமே தகப்பனை போல பிள்ளைன்னு சொல்றது சும்மா ஒரு பழமொழி சொல்றது. ஆக தாயோட போக்குனிக்கு எல்லாம் பிள்ளைட்டு பெரியார்களே, அவட வயிற்றுல 10 மாசமா இருந்திருக்கிறாரு. அவதான் அந்த பிள்ளை வளர்த்து, அவட மனோநிலை எல்லாம் அந்த பிள்ளை தெரிக்கும். அவட ரத்தம் தான் அந்த பிள்ளையோட சம்பந்தப்படுது, அவட பால் தான் அந்த பிள்ளை குடிச்சு வளர்ந்தது. அப்ப தாய்க்கு தான் அதிக பங்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாய்க்கு 3 மடங்கு பங்கு இருக்கு தகப்பனை விட. தகப்பனுக்கு 1 பங்கு ஒரு பிள்ளைக்கு கடமை என்று இருந்தா தாய்க்கு 3 மடங்கு கடமை செய்யணும் ஒரு பிள்ளை. இந்த வகையில பெரியார்களே, சகோதரர்களே,
ஆக தாய்மார்களுடைய விஷயத்தில் இப்ப முதலாவது என்ன செய்யணும்? இப்ப உங்களோட எல்லாத்திலையும் கவலை வருது, ஓ எந்த தாய், எந்த மனைவி, எந்த பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு பெரிய ஹிதுமத் செய்யறாங்க, இப்ப அவங்கள்ட்ட தீனை உண்டாக்குது எப்படி? எங்களுக்கு தீன் பொறுப்பு போல அவங்களுக்கும் தீன் பொறுப்பு. நாங்களும் தீனுக்காக முயற்சி செய்யறது போல அவங்களுக்கும் தீனுடைய முயற்சியும் இருக்குது. தீனின்படி நடக்க வேண்டி இருக்குது, தீனுக்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்குது, எங்களை போல தீனுக்காக பாடுபட வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. இது அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நியமத். எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் பெண்களாக அனுப்ப இல்லை, எல்லா நபிமார்களும் ஆண்களாகவே அனுப்பப்பட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் உம்மத்தாகி எங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உழைப்பு செய்யக்கூடிய அனுமதி அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த வகையில முதலாவது நாம இப்ப என்ன செய்யணும்? என்னுடைய உள்ளத்துல வரணும், ஓ எங்க பெண்களை தீன்தாரி ஆக்கணும். முதல்ல அந்த கவலை வந்துடணும். தீன்தாரி இல்லை என்று சொன்னா உலகத்திலே நஷ்டம், ஆகிரத்திலே நஷ்டம். உலகத்தில நஷ்டம் ஒரு நஷ்டம் இல்ல, ஆகிரத்தில நஷ்டம் ஈடு செய்ய முடியாத நஷ்டம். இந்த வகையில முதலாவது பெரியார்களே சகோதரர்களே கவலைப்படுங்க, துஆ கேளுங்க. எப்படி என் தாய்கிட்ட, என்னுடைய மனைவி கிட்ட, என்னுடைய சகோதரிகள்கிட்ட, என்னுடைய பிள்ளைகள்கிட்ட தீன உண்டாக்குறது? அடிப்படை முதலாவது என்ன தெரியுமா? முதலாவது அவங்களோட இரக்கமா நடக்கணும். தீனம் கொடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட இரக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும், நேசமா இருக்கணும். தாய்களாகிய நாங்க மனைவி மக்களோட மட்டுமில்ல யாரோடையும் பகைச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்கட வேலை இருக்கிறதே மனிதர்களோட சம்பந்தப்பட்ட வேலை தான். எப்பவும் மனிதர்களை சந்திக்க வேண்டிய வேலை தான் எங்கட வேலை. எப்பவும் கார்க்குங்கள் மனைவியோட பிரச்சனைப்பட்ட அந்த வேலையை செய்ய முடியாது, பிள்ளைகளோட பிரச்சனைப்பட்டு கொண்ட அந்த வேலை செய்ய முடியாது, தாய் தகப்பரோட பிரச்சனைப்பட்டு கொண்ட அந்த வேலை செய்ய முடியாது. அவங்கள விட்டுட்டு எங்க போயிட்டு நாங்க வேலை செய்ய போறோம்? எங்களுக்கு ஒரு அமைதி அவங்களிடத்துல இருக்குது. அல்லாஹ்வே சொல்றான், உங்களுக்கு மனைவியை உங்களுக்கு அமைதி அடையக்கூடிய ஒரு இடமாக நாங்க வச்சிருக்கிறோம். குழந்தை கிடைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், ஆனா சந்தோஷமாக அவங்களோட பாசமாக நேசமாக இருக்கிறது ஆக முக்கியமான விஷயம். அப்படி இருந்தால் தான் தீனையும் உண்டாக்கலாம். யார் மனைவியோட பிரச்சனை படுறாங்களோ அவங்களுக்கு நாலு தீனுடைய வார்த்தை அவங்ககிட்ட பேச முடியாது. யாரு தன்னோட தாயோட பிரச்சனை பட்டிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் தீனுடைய வார்த்தையை பேச முடியாது. என்ன சொல்லுவான்? உண்ட தீனை நீனை வச்சுக்க, உண்ட தீனை வச்சுக்கொண்டு எங்களோட நடக்க முடியாம இருக்குது என்று அவங்க உள்ளுக்கால சொல்லுவாங்க. இதே போல கார்க்குங்களாக நாங்க யாரோடையும் பாகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. மஹல்லாவில் யாரோடைய பிரச்சனை பட்டுக்கொண்டா நம்ம கஷ்ட போறது, எப்படி கஷ்ட போறது? நம்ம கஷ்டம் போய்கிட்டிருக்கோம், அடுத்த பக்கத்து வீட்டாட பிரச்சனை பட்டுக்கொண்டோம், இப்ப அவரோட பேச வேண்டியது. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அமிஷா நீங்க பேசுங்க அவரோட. ஏன் இப்ப நீங்க இதுவரைக்கும் பேசிட்டு வந்தீங்க? இல்ல சார் நீங்க பேசுங்களே. ஏன் அவரோட பிரச்சனை பட்டுக்கொண்டோம்? இப்ப அவரோட போய் முகம் கொடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் பெரியார்களே நாங்க ஏரியா பொறுப்புதாரிகளோட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது, ஹல்கா பொறுப்புதாரிகளோட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது, மஹல்லா பொறுப்புதாரிகளோட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது, எங்கட கார்க்குங்களை கூட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது. விட்டு கொடுத்துடணும். பிரச்சனைக்கு முகம் நாங்க கோவப்படுற அளவுக்கு தூரமாகிற அளவுக்கு ஆகிடப்படாது. விட்டு கொடுப்போம். யார் விட்டு கொடுப்பாங்களோ அல்லாஹ் அவங்களின் மேல் அருள் செய்வார். இதே போல பள்ளி ட்ரஸ்டிமாரோட பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது, மദ്രസா கமிட்டிகளோட பிரச்சனை பட்டுக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய பல தீனுடைய அமைப்புகள் இருக்குது, யாரோடையும் பிரச்சனை படக்கூடாது, யாரோடையும் பிரச்சனை கூட. ஏன் நாங்க இந்த வேலை செய்ய வேண்டியவங்க. நபிக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், ஆனா நபி யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. நுபுவத்துக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், அந்த நுபுவத்து யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. நபிமார்கள் எடுத்துக்கொண்டுங்க, நபிமார்களுக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், ஆனா ரசூலுல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. அந்த அமைப்புல வரக்கூடிய வேலை தான் இது. எங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செஞ்சு அந்த வேலை செய்ய இயலாது. சிலவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு அடுத்த மஹல்லா மாத்திட்டாங்க, இந்த மஹல்லாவில் அவர் பிரச்சனை பட்டு கொண்டார். சிலவங்க என்ன சொல்றாங்க, ஹல்கா மாத்திட்டாங்க, இந்த ஹல்காவோட பிரச்சனை பட்டு கொண்டார். சிலவங்க என்ன சொல்றாங்க, ஏரியா மாத்திட்டாங்க, ஏன் அந்த ஏரியாவில் அவர் பிரச்சனை பட்டு கொண்டார். இல்லாட்டி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இன்றையிலிருந்து மனசில் எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க யாரோடையும் பிறர்களே அந்நியர்கள் கூட, எங்கட ஊர்ல அந்நியர்கள் இருக்கிறாங்க, அந்நியர்களோட கூட நாங்க பிரச்சனை பட்டுக் கொள்ளக்கூடாது. அவங்களோட இரக்கமா அன்பா நடக்கணும், நேசமா நடக்கணும், அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். ஆக இது இந்த நுபுவத்துடைய அமைப்புல வரக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலைக்கு யாரும் அநியாயம் செய்யலாம், ஆனா இந்த வேலையோட தொடர்புள்ள நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த வகையில நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன? மனைவி மக்களோட முதலாவது இரக்கமா இருக்கணும். சும்மா ஊர்ல ஒரு பேச்சு தான், ஓ மனைவியோட இரக்கம் காட்டக்கூடாது, அவருக்கு இரக்கம் காட்டினா அவ தலைக்கு மேல இடுவா. இது யாரு சொன்னது? இது யாரு சொன்னது? எங்க உள்ள கருத்து இது?
இது ஒரு வெறும் பேச்சு பெரியார்கள், இதுல ஒரு ஹக்கு உண்மை ஒன்றுமே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா ஹைருக்கும் மின் அஹ்லி, ஆனா ஹைருக்கும் மின் அஹ்லி, உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவரா இருக்கணும். ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் என்று சொல்லணும். ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவன் சிறந்த கணவன் என்று சொல்லணும். அப்படி எங்களை சொல்லுவாங்களா? எங்கட வீட்டில் உள்ளவங்க 4 பெண்கள் ஒன்று சேர்ந்து தங்கட கணவனை பேச ஆரம்பிச்சா எங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? நாங்க எப்படி நடக்கிறோம் அவங்களோட? இது நபியோட சொல்லுக்கு நேர்பட்டு நடக்கிறோமா, நபி சொல்லுக்கு மாத்தமா நடக்கிறோமா? நபி சொல்றாங்க உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவரா இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட பேசிக் கொண்டிருக்கும் போது 4 பெண்களுடைய விஷயம் சொல்லப்பட்டது. 4 பெண்களுடைய விஷயம், முந்தின காலத்துல 4 பெண்கள் ஒன்று சேர்ந்து தங்கட கணவன்மாரை பத்தி பேசினாங்க. அதுல 3 பெண்கள் தங்கட கணவன் கொடுமையை பத்தி சொன்னாங்க. இவன் இப்படி செய்யறாரு, நான் தாய் தகப்பட்டு நல்லா இருந்தேன் பாருங்க, இவட்ட வந்து இப்படி கொடுமையை பத்தி சொன்னான். கணவன்மார் நிலைக்கக்கூடிய அநியாய பத்தி சொன்னான். ஒரு பெண்மணி மட்டும் சொன்னா, என்னுடைய கணவன் தங்கமான கணவன், என்னுடைய கணவன் கண்ணியமான கணவன், என்னுடைய கணவன் சிறந்த கணவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அந்த கடைசியாக சொன்னாரே அதை போலதான் உனக்குன்னு சொன்னாங்க. பெரியார்களே, சகோதரர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்கள சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவரா இருக்கணும். நான் என்னுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் சிறந்தவனா இருக்கிறேன். அப்ப நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, நாங்க இந்த உழைப்பு செய்ய வேண்டிய நாங்க, முதலாவது நாங்க எங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். மனைவியோட பிரச்சனை போட்டுக்கொண்டு யாரும் இந்த வேலை செய்ய கஷ்டம். அவருடைய சிந்தனை எல்லாம் மாத்தமாத்தான் இருக்கும். அவர்கிட்ட ஒரு நல்ல தீனுடைய சிந்தனை வர முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குது, அவருக்கு வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்காது. பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் என்ன ஹதீஸிலே கருத்து இருக்குது, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில உள்ளவர்களின் பேர்ல நீங்க இரக்கம் காட்டுங்க. இது ஹதீஸ். அப்ப பூமியில உள்ளவர்கள் இரக்கம் காட்ட வேண்டியவங்க உள்ளவங்க தாய், எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள், ஏனைய மக்கள். வீட்டில் இருக்கிற நாய் பூனையா இருந்தாலும் இரக்கம் காட்டணும். இவ்வளவு தூரம் இரக்கம் காட்ட சொல்லப்பட்ட பொழுது யார எங்கேயே சும்மா ஒரு பேச்சு, ஒரு ஆதாரம் இல்லாத ஒன்றுதான் மனைவிக்கு இரக்கம் காட்டப்படாது, பிள்ளையோட இரக்கம் காட்டப்படாது. அது ஒரு பெரியார்களே, இது எங்கட ஹதீஸும் இல்லை, குர்ஆனும் இல்லை. இந்த அடிப்படையில் யார் இரக்கம் காட்டுவாங்களோ அல்லாவும் அல்லாவுடைய மலக்களும் அவர் மேல இரக்கம் காட்டுவாங்க. நான் ஏன் என்னுடைய மனைவியோட இரக்கம் காட்டுறேன்? என்னுடைய ரப்பும் மலக்களும் என்னோட இரக்கம் காட்டணும் என்கிறதுக்காக. நான் என்னுடைய தாயோட ஏன் இரக்கம் காட்டுறேன்? என்னுடைய அல்லாவும் அவனுடைய மலக்களும் என்னுடைய இரக்கம் காட்டுவதற்காக. நான் ஏன் இந்த தொழிலாளியோட இரக்கம் காட்டுறேன்? அடிக்கிறதோ ஏசுறதோ பேசுறதோ பெரிய வேலை இல்லை. மனைவிக்கு அடிச்சு போடலாம், மனைவிக்கு ஏசி போடலாம், மனைவியை விரட்டிடலாம், அது பெரிய விஷயம் அல்ல. பெரியார்களை இரக்கம் காட்டுறது பெரிய விஷயம், நேசமா நடக்கிறது பெரிய விஷயம், அன்பா நடக்கிறது பெரிய விஷயம். இந்த வகையில பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நாம் என்ன சொல்றோம்? முதலாவது அவங்களுடைய இரக்கமாயிடுங்க. எந்த பிரச்சனையும் போயிடுவானா. 1-2 வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு போய் தண்ட மனைவியை பற்றிய ஒரு முறைப்பாட்டை செய்ய போறாரு. உமர் ரலியல்லாஹு தண்ட மனைவியை பற்றிய முறைப்பாடு, தண்ட மனைவி நடக்கிற முறை சரியில்லை, அவ பத்தி ஒரு முறைப்பாடு செய்ய போறாரு. போயிட்டு அவரு ஒரு ஆலோசனை கேட்க போறாரு உமர் ரலியல்லாஹு. அங்க போனா வீட்டுல உமர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹோட மனைவி கடையில பேச்சுவார்த்தை நடக்குது. மனைவி மிச்சம் கடுமையா பேசுறா, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சத்தமா பேசுறா. உமர் ரலியல்லாஹு ஒரு சத்தம் இல்லாம கேட்டுக்கிட்டே இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு யாரு? உமர் ரலியல்லாஹு ஒரு வழியால போனா ஷைத்தான் அடுத்த வழியால போவான். அப்படியானவங்களுக்கு முன்னால மனைவி இப்படி சத்தம் போட்டு பேசுறான். போனவர் பார்த்தாரு, நாம என்ன பிரச்சனை செய்ய வந்தோமோ அது இங்கேயும் அப்படிதான் நடக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க, இங்கேயும் அதான் நடக்குது. அவரு திரும்பி போறது முறையிலையா கண்டு கொண்டாங்க. திரும்ப கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன விஷயம் வந்தீங்க, என்ன திரும்பி போறீங்க? இல்ல, நான் வந்தேன், எங்கட வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்குது, எங்கட மனைவி நடந்து கொள்ற முறை எனக்கு பிடிக்கதே இல்லை, அதை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பரிகாரம் தெரியலான்னு வந்தா அதே பிரச்சனை தான் இங்கேயும் நடக்குது.
அதனால நான் திரும்பி போனேன். அவன் சொன்னா, இங்க வா உட்காரு என்று சொன்னாங்க. அவங்கள்ட்ட சில தன்மைகளை சொன்னாங்க. இந்த மனைவியினால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ஒன்று என்ன, இந்த மனைவி மூலமா தான் நான் சொர்க்கம் போய் கொண்டிருக்கிறேன். இவ இப்படி ஒன்று இல்லை என்று இருந்தா நான் ஹராத்துல போய்த்து என்ற முடிவை நான் நரகத்துடைய படுகொலி ஆக்கிக் கொள்வேன். இப்படி ஒரு மனைவி இருக்கிறதுனால என்ற தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு இவ எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறான். ரெண்டாவது சொன்னாங்க, என்ற பிள்ளை அவ வயிற்றுல சுமக்கிறா. எங்களுக்கு மனைவிக்கு உள்ள தொடர்பு என்ன? அதுக்கு பின்னால மனைவிக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன? 9 மாசம் 10 நாளும் அந்த பிள்ளை அவ சுமக்கிறா. அந்த புள்ள பிறல்ற உருள்ற நேரத்தில் அவ படுற வருத்தம் சாதாரணமானதல்ல. அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை நீ வளர்க்கிறா. எனக்கு சமைச்சு தாரா, என் உடுபடவையை கழுவித்தாரா. நான் தீனுக்காக வெளியே போயிட்டா என் பிள்ளைகளை என் சொத்து சுகங்களை அவ கண்ணியமா பாதுகாத்துக் கொள்றா. இவ்வளவு செய்யக்கூடிய இந்த பெண்மணி 4 வார்த்தை பேசுறான்டா கேட்டுக்கொண்டா என்னன்னு கேட்டாங்களா? அவ 4 வார்த்தையை பேசுறா ஏதோ ஒரு காரணத்தினால. அது நாம கேட்டுக்கொண்டிருந்தா என்ன நமக்கு ஆகிட போயிடும்? என்ன நமக்கு ஆகிட போகுது? அப்ப சொன்னா இந்த விஷயம் தான் எந்த மனைவியும் செய்யறாவே. அப்ப நான் இதுக்கு போற உங்களை போல நானும் அமைதியாயிடுறேன். ஆக மேலான பெரியார்களே, விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது அம்சம் என்ன? வீட்டில் தாலீம் ஆரம்பிக்கணும். முதலாவது இறக்கமா நடக்கணும். ரெண்டாவது தாலீம் ஆரம்பிக்கணும். தாலீம் என்கிறது, வீட்டு தாலீம் என்கிறது அமல்களுடைய வாசல். வீட்டு தாலீம் என்று சொன்னா என்ன? அமல்களுடைய வாசல். எப்படி வாசலாலதான் எல்லா சாமானும் வீட்டுக்குள்ள வருதோ, இதே போல எல்லா அமல்களும் வாரத்துக்கான அடிப்படை தாலீம். இன்ஷா அல்லாஹ் வீட்டு தாலீம் ஆரம்பிங்க. உங்களோட வீட்டுக்குள்ள ஹாஃபில்கள் வந்துடுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள ஆலிம்கள் வந்துடுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள தாய்கள் வந்துடுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள முத்தகீங்கள் வந்துடுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள மூமிங்கள் வந்துடுவாங்க, உங்களோட வீட்டுக்குள்ள முஹ்லிசீன்கள் வந்துடுவாங்க. உங்களோட வீடு சொர்க்க வீடாக மாறும். நட்சத்திரங்கள் மின்னுவது போல எங்கட வீடுகள் மலக்குகளுக்கு மின்னி கொண்டிருக்கும். சொல்லுவாங்க, டில்லி பெரியார்கள் சொல்லாங்க, தாலீம் என்கிறது எங்கட வீட்டுல நல் அமல் வாரத்துக்கான வாசல். என்ன அமல்கள் வரணும் என்று விரும்புறோமோ அந்த அமல் அத்தனை வரும். இப்ப தாலீமை பத்தி அழகா சொன்னாங்க. அரை மணித்தியால தாலீம் செய்யணும். நாங்களும் தாலீம்ல உட்காரணும். ஏற்கனவே சொன்னாங்க, தாலீம் ஒரு ஏற்பாடு செய்யறது, பிள்ளைகள் வாசிப்பாங்க. இப்ப சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு 2 தாலீம், நீங்களும் தாலீம்ல உட்காரணும். அதுல 20 நிமிஷம் தாலீம் வாசிக்கணும், 10 நிமிஷம் 6 சிஃபாத்துகளை பத்தி பேசணும். இதுவரைக்கும் நல்ல விளக்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நேரம் குறிப்பிடணும், இடம் குறிப்பிடணும், மஹரமானவங்க மட்டும் உட்காரணும். வீட்டு தாலீம்ல மஹரமானவங்க மட்டும் உட்காரணும். மஹரம் இல்லாதவங்க ஒரே வீட்டில் இருக்கிறோம், அவங்க தனியை வாசிக்க ஏற்பாடு செய்யணும். இதே கிதாபுகள் அவங்களுக்கு கொடுத்து அவங்க தனியை வாசிப்பாங்க. அவங்களுக்கு வீட்டு தாலீம்ங்கிறது அவங்களோட வீட்டில் உள்ள விஷயங்கள். இந்த அடிப்படையில் எங்கட வீட்டில் நாங்கள் எங்கட பிள்ளைகளை வச்சுக்கொண்டு, எங்கட மனைவி வச்சுக்கொண்டு, எங்கட தாயை வச்சுக்கொண்டு, மஹரமானவங்களை வச்சுக்கொண்டு இந்த தாலீம் நடத்தணும். இது விடுபடாம நடக்கணும். நாங்க இருக்கிற காலத்தில் வாசிப்போம், நாங்க இல்லாத காலத்தில் அவங்க வாசிப்பாங்க. பலவந்தப்படுத்தி அடிச்சு ஏசி பேசி இந்த எந்த அமலையும் உண்டாக்க முடியாது. நாங்க அப்படி செஞ்ச மாட்டோம். நாங்க இருக்கும் வரைக்கும் செய்வாங்க, நாங்க இல்லாட்டி சும்மா இருந்துருவாங்க. ஆனா இப்படி அன்பா இறக்கமா செஞ்ச முடிச்சுன்னா நாங்க இருக்கும்போது செய்வாங்க, நாங்க எல்லா நேரத்திலையும் செய்வாங்க. அதனால பெரியார்களை சொல்ல, வீட்டு தாலீம் விஷயத்துல முக்கிய கவனம் செலுத்துங்க. எல்லா பெண்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுடைய அடிப்படை என்ன? வீட்டு தாலீம் நடக்கணும்ங்கிறது தான். வாராந்த தாலீம் செய்யறதோ, 3 நாள் ஜமாத்து போறதோ, 10 நாள் போறதோ, சில்லா போறதோ, எல்லாத்துக்குமான அடிப்படை வீட்டு தாலீம் ஒழுங்கா முறையா நடக்க வேணும்ங்கிறது தான். இந்த அடிப்படையில் வீட்டு தாலீம் ஆரம்பிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களோட சேர்ந்து. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தபடியான பெண்களுடைய முயற்சி என்ன? வாராந்த தாலீம். 10-15 வீடுகள் சேர்ந்து ஒரு இடத்துல வாராந்த தாலீம் நடத்துறது. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நிகழ்ச்சி. ஆனா 10-15 வீடுகள் சேர்ந்து செய்யணும். இதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. வாராந்த தாலீம் நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஏற்கனவே ஒரு வாராந்த தாலீம் ஏற்கனவே எங்களுக்கு தந்தாங்க. அது நடந்து கொண்டிருக்கு சில இடங்கள்ல. அது என்ன? தாலீம் மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு முறைக்கு நிபந்தனை எதுவுமே கிடையாது. இப்ப பெரியார்கள் சொல்றாங்க, நாளுக்கு நாள் வேலையில முன்னேற அது வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா முறைகளை எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல வாராந்த தாலீம் நடக்கிறேன் இருந்தா
ஒன்று என்ன, 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு 6 சிஃபாத்துகளை பத்தி 6 நம்பரை பற்றி பேசக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி ஒன்று இருந்தா தான் ஆரம்பிக்கலாம். 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் 6 நம்பர் பேசக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில போய்க்காங்க 5-6 பெண்கள், ஆனா 6 நம்பர் பேசக்கூடியதுக்கு 2 பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னா அங்கேயே ஆரம்பிக்க முடியாது. 6 நம்பர் பேசக்கூடியவங்களா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில போய் இருக்கணும். சில பெண்கள் இருக்கிறாங்க நல்லா 6 நம்பர் பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போக மாட்டாங்க. 6 நம்பர் பேச தெரியும், அல்லாஹ்வுடைய பாதையில போனதில்லை. சில மௌலையாக்கு பெண்கள் இருக்கிறாங்க, நல்லா பேசுவாங்க ஈமானக்கினுடைய விஷயங்கள். சில குமர் பிள்ளைகளுக்கு நல்லா பேசும், நல்லா படிச்ச பிள்ளைகள் இருக்கு நல்லா பேசும், நல்லா அங்க இங்க வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க நல்லா பேசுவாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போகல. இவங்களை வச்சும் ஆரம்பிக்க இயலாது. ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னா, வாராந்த தாலீம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா, குறைஞ்சது 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு அந்த 4 பேரும் 6 நம்பர் பேசக்கூடியவங்களா இருக்கணும். 6, 7 இருந்தா பிரச்சனை இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க எப்படி இருக்கணும், இவங்களை வச்சுதான் மாஷா அல்லாஹ் வாராந்த தாலீம் ஆரம்பிக்கணும். அதோட எந்த ஒரு வீடை தெரிவு செய்யும் பொழுது அந்த வீடு மத்தியமமான வீடா இருக்கணும். ஆகப்பெரிய செல்வமான வீடு 7 பெண்கள் வர்றதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆக ஏழ்மையான வீடு செல்வமான பெண்கள் வர்றதுக்கு கூச்சப்படுவாங்க, ஏன்னா இடம் இல்லை. அதனால மத்தியமமான ஒரு இடமா வீட்டா பார்த்துக்கணும். அந்த வீட்டுடைய ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கணும், பெண்கள் நல்ல தீனுக்கு உதவியா உள்ள பெண்ணா இருக்கணும். அவருடைய வீட்டில் இந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு பாக்கியமா கருதணும். அப்படி என்றாலும் அந்த வீட்டையும் தெரிவு செய்யலாம். அடுத்து ஷரியத்துக்கு மாற்றமான எதுவும் அந்த வீட்டில் நடக்கக்கூடாது. நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரங்களில் எந்த வீட்டில் ஆண்களும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு அமைப்புல ஒரு வீட்டை நீங்க பார்த்து இந்த விஷயங்களை நீங்க மஷூரால வைக்கணும். ஏனையா பொறுப்புதாரிகள் இவைகள் எல்லாத்தையும் சரி கண்டு 4 பெண்கள் போயில போயிருக்கிறாங்களா, 6 நம்பர் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, அந்த வீடு எப்படியானது இந்த சொல்லப்பட்ட அமைப்பில் இருக்கிறா, இதை நீங்க ஷூரா ஜமாத்துக்கு எத்தி வைக்கணும். ஷூரா ஜமாத்தும் சில விஷயங்கள் கேட்பாங்க. கேட்கறதுக்கு சரியான பதில் சொன்னா மாதாந்தம் கூடக்கூடிய ஷூரா ஜமாத்து அவங்க அந்த வீட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஷூரா ஜமாத்துடைய அனுமதி இல்லாம எங்கேயுமே வாராந்த தாலீம் ஏற்பாடு செய்யறது இல்லை, எங்கேயுமே வாராந்த தாலீம் ஆரம்பிக்கிறது இல்லை. ஷூரா ஜமாத்துடைய மஷூரா இல்லாம ஷூரா ஜமாத்து கொண்டு போறதுக்கு முன்னால இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனிச்சுக்கொள்ளணும். பழைய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா நாங்க அதை நடக்க விடுங்க, ஆனா அந்த புதிய அமைப்புக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த பாதையில் இருக்கக்கூடிய 4-5 பெண்களை சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போங்க. மாஷா அல்லாஹ் 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போய் 6 நம்பர் பேசக்கூடியவங்க ஆயிடுவான்னு சொன்னா அங்கேயும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். பழைய நிகழ்ச்சிகளை நடக்கட்டும் விடுங்க. அது பழைய நிகழ்ச்சி என்ன, அங்க தாலீம் மட்டும் நடக்கும், வேற ஒன்று நிகழ்ச்சி நடக்காது. புதிய நிகழ்ச்சி என்ன, 4 பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கணும், இந்த முறையில் இருக்கணும். நிகழ்ச்சிகள் எப்பவுமே ஒரு 4 பெண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தா அந்த பெண்களுக்கு அந்த நிகழ்ச்சி மட்டும்தான், அவங்க இன்னொரு இடத்துக்கு போறது இல்லை. வாரத்துல ஒரு தடவை தான் அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி. அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்க 6 நம்பர் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல, இந்த பெண்ல ஒரு ஆள் அங்க போறாங்க, அப்படி போறது இல்லை. இங்க ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறாங்க, அதனால நான் அங்க போறது. பெண்கள் அலைச்சலைங்கிறது இல்ல, பெண்களை அலைய வைக்கிறது நோக்கமே கிடையாது. ஒரு நோக்கத்துக்காக இந்த விஷயங்களை சொல்றாங்க. அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சி தான். இப்ப எங்கட வீட்டில் நடக்குது, எங்கட வீட்டு பெண்ணுக்கு அதான் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி தான் எங்கட வீட்டு. அதுக்காக அடுத்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு போறதில்லை, பயானு கண்டு போறதில்லை, அல்லது வேலையை உருவாக்குறது கண்டு போறதில்லை, தாவத்துடைய பேச்சு கண்டு போறதில்லை, அப்படி கூட்டிட்டு போறதில்லை. அவங்க இது பெரியார்கள் சொல்லக்கூடிய முறை. இந்த முறைகளை கவனிக்கணும். இந்த வாராந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்கட மஹல்லா மஷூராவில் எடுக்கணும், மஹல்லா மஷூரா எடுக்கணும். வாராந்தம் நடக்கக்கூடிய இந்த பெண்கள் நிகழ்ச்சியில மாசத்துக்கு ஒரு தடவை பயான் செய்யலாம். ஆனா அந்த செய்யக்கூடிய பயான் இருக்கிறே கிழமை குறிப்பிடக்கூடாது, ஏலான் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் செய்யக்கூடாது. ஏலான் பண்றதும் இல்லை, கிழமை குறிப்பிடுறதும் இல்லை. இன்றைக்கு 1ஆம் கிழமை பயான் நடந்தா அடுத்த மாசம் 3ஆம் கிழமை வைக்கணும். சும்மா சொல்ல உதாரணத்துக்கு, அந்த மாசம் 3ஆம் கிழமை வச்சா அதுக்கு அடுத்த மாசம் 2ஆம் கிழமை வைக்கணும். ஒரு நேரத்துக்கு 5வது 6வது கிழமைக்கு வைக்கலாம். ஏன்னு சொன்னா பெண்கள் பயானுக்கு விருப்பம், ஆண்கள் பயான் கேட்கறதுக்கு பெண்களுக்கு விருப்பம், தாலீமுக்கு வாரத்துக்கு பெண்களுக்கு விருப்பம் இல்லை. எங்கட பெரியார்கள் என்ன சொன்னாங்க, தாலீமுக்கு பெண்களை பழக்குங்க, பயானுக்கு பழக்க வேணாம். தாலீமுக்கு பழக்குங்க, பயானுக்கு பழக்க வேணாம். எப்படி ஒரு பெண்ணுடைய குரலை கேட்கறது ஆணுக்கு விருப்பமோ இதே போல ஆண்களுடைய குரலை கேட்கறதுக்கு பெண்களுக்கு விருப்பம். அப்ப நாங்க அந்த வேலையை செய்யக்கூடாது. சொல்றாங்க தாலீமுக்கு வாரவங்களுக்கு தான் பயான். 3 பெண்கள் தான் தாலீமுக்கு வராங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு தான் பயான். அதனால
எங்கே இருந்து பயானை கூட்டிட்டு வர பழக்கத்தையும் விட்டுடுங்க. ஹல்கா பயானுக்கு மட்டும் ஹல்காவில் மசூரா பண்ணுங்க. நிகழ்ச்சிகள் 3 நிகழ்ச்சி நடக்கணும் வாராந்த தாலீமில். ஒன்று என்ன, தாலீம் நடக்கணும், 6 நம்பர் முதாக்கரா நடக்கணும், தஷ்கீல் நடக்கணும். இது 3க்காகவே மஹல்லாவில் மசூரா பண்ணணும். அந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் அன்றைக்கு சுபவுக்கு யார் தாலீம் வாசிக்கிறது, யார் 6 நம்பருடைய முதாக்கரா செய்யறது, யார் தஷ்கீல் செய்யறது, இதை கொடுத்துருங்க. பயான் அன்றைக்கு மட்டும் சில வேளை மஹல்லாவில் ஆக்கள் போதாமல் இருக்கும், உங்களோட ஹல்கா ரீதியா பயானுக்கு வேண்டாம் முடிவு செய்யலாம். பயம் இதுக்காக வேண்டி அங்கே இங்கே இருந்தெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. எங்களோட லேசான வேலை, எங்களோட பேச்சல்ல, எங்களோட ஒரு கவலையை வெளியாக்குறதா எங்களோட பேச்சு, எங்களோட கவலையை வெளியாக்குறதா பேச்சு. அதனால நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி பெண்களுடைய சத்தம் குரல் கேட்கறது எங்களுக்கு விருப்பமோ, இதே போல பெண்களுக்கு ஆண்களுடைய குரலை கேட்கறது விருப்பம். உங்களுக்கு சொல்லாம சொல்லுவாங்க, இன்னாரை கூட்டிட்டு வாங்க, இவரை கூட்டிட்டு வாங்க, இப்படி கூட்டிட்டு வாங்க, இதுல இருந்து நாங்க விலகிக் கொள்ளணும். அதனால பெரியார்களை சொல்ல அந்த மாதிரி ஒரு இதை நாங்க உண்டாகக்கூடாது. இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் வாராந்த தாலீம் நடக்கணும். ஒரு மஹல்லாவில் ஒரு தாலீமாவது ஆரம்பிக்கலாம். நாங்க சொல்றோம் ஒரு மஹல்லாவில் பல இடத்துல ஆரம்பிங்க. இந்த நிபந்தனையோட 2 மஹல்லா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை. இந்த மஹல்லாவில் 2 பெண்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஃபதஹ்ல 2 பேர் இருக்கிறாங்க, மஸ்ஜிது நூர்ல 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி இல்ல. ஒரு மஹல்லாவில் 4 பெண்கள் இருக்கணும் குறைஞ்சது. இன்னொரு மஹல்லாவில் சேர்த்து செய்யறது இல்லை இந்த அடிப்படையில். ஆனா ஒரு மஹல்லாவில் பல பெண்கள் இருக்கிறாங்க, 10-15 வீடுகளுக்கு சேர்த்து ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். அப்படி செய்யலாம் மாஷா. இந்த அடிப்படையில் வாராந்த தாலீம். அதுக்கு மேலதான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது. தில்லி பெரியார்கள் எப்போ ஞாபகப்படுத்துறாங்க, 3 சில்லா முடிச்ச கார்க்குங்கள் ஒவ்வொருவரும் தங்களோட மனைவி மாற அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போங்க. இதை ஒவ்வொரு ஜோடிலையும் ஞாபகப்படுத்துறாங்க. ஆக பெண்களும் வழிக்கிழமை போகணும். ஆனா நிபந்தனைகள் இருக்குது. எப்படி வாராந்த தாலீமுக்கு நிபந்தனையோ இதே போல பெண்கள் நிகழ்ச்சிகளுக்கு, பெண்கள் வெளிக்கிளம்புறதுக்கு நிபந்தனை. பெண்கள் 3 நாள் போகலாம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 நாள் போகலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் போகலாம், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சில்லா போகலாம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சில்லா. இந்த அளவுக்கு பெண்களுக்கு போகலாம். 3 நாள் போறேன்னு இருந்தா நாங்க முதல்ல ஜமாத்தை தயாரிக்கணும். 3ஆம் வாரம் போக இருக்கிற ஜமாத், பெண்கள் ஜமாத். 1ஆம் வாரமே எங்களோட ஜுமேராத் மசூரால சொல்லணும், இப்படி ஒரு 3ஆம் வாரம் ஒரு பெண்கள் ஜமாத்து போக இருக்கிறாங்க, யார் யார் விருப்பமோ அவங்க பேர்களை கொடுங்க. இந்த பேர்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். யார் யார் தாராங்களோ பேர்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு வேண்டாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளை பொறுப்பை போடலாம். இந்த மாசம் நீங்க ஒரு பெண்கள் ஜமாத் தயாரிக்கிறதுக்கு பொறுப்பாருங்க, பெண்கள் ஒரு அனுபவம் உள்ளவங்களை போடலாம். எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏரியா பொறுப்புதாரிகள் தான். ஒரு மாசத்துக்கு மட்டும், அடுத்த மாசம் இன்னொரு நாள் மாற்றி போடலாம், அப்படி மாற்றி போடலாம். முழு ஜமாத்துடைய எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பு ஏரியா பொறுப்புதாரிகள் தான். இந்த அடிப்படையில் அவர் அந்த மாசத்துல உள்ள பேர்களை எடுத்து 2ஆம் வாரம் அல்லது 2ஆம் வாரத்துல எல்லா பேர்கள் எடுத்து அதை மசூரால வைக்கணும். இவ்வளவு பேர் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஜமாத் தயாரிக்கணும். ஒரு பெண் இருக்கணும், அந்த பெண்கள் ஜமாத்தை வழி நடாத்தக்கூடியவங்க, கொஞ்சம் முதிர்ச்சியானவங்களாங்க, வழி நடாத்தக்கூடியவங்களா இருக்கணும். அது சில்லா முடிச்சிருக்கலாம், 10 நாள் முடிச்சிருக்கலாம், பல தடவை 3 நாள் முடிச்சிருக்கலாம். வழி நடாத்தக்கூடிய பக்குவம் இருக்குது. அப்படி என்று இருந்தா அப்படி ஒரு பெண், இன்னும் கொஞ்சம் வேலையில் ஈடுபட்ட பெண், இன்னும் புதியவங்க 3-4 பேர், இப்படி ஜமாத் அமைக்கணும். இது எங்கட உங்களோட சூறா பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்களே, ஏரியா பொறுப்புதாரி, இவங்களுக்கு முன்னால் அமைக்கப்படணும். அமைக்கப்பட்டு இது சரிப்படுத்தப்பட்டு இது சரி, இந்த ஜமாத்து போகலாம், வழி நடத்துறதுக்கு பொருத்தமானவ, இப்படி நீங்க எடுத்து கீழே 2 பேரை போடலாம். சரி, இதுல மேல உள்ளவங்கள முன்பின் ஆயிட்டா இவங்க 2 பேர் அதுல கலந்து கொள்ளுவாங்க. முன்பினானா வழி நடாத்தக்கூடிய பெண் ஒன்று முன்பின் ஆயிட்டு, கீழே இருக்கிறவரும் வழி நடாத்தக்கூடிய ஒரு பெண் தான் இருக்கணும். புதிய பெண் ஒன்று முன்பின் ஆகிட்டா கீழே இருக்கிற புதிய பெண் சேர்ந்து கொள்ளலாம். வழி நடாத்தக்கூடிய ஒரு பெண் முன்பின் ஆனதுக்காக வேண்டி கீழே இருக்கிற புதிய பெண் சேர இயலாது. வழி நடாத்தக்கூடிய பெண்கள் அந்த ஜமாத்துல இல்லைன்னா அந்த ஜமாத்து போறது இல்லை, அந்த ஜமாத்து மர்கச்சுக்கு அனுப்புவானா. சரி, இன்னொரு கிழமை பிற்படுத்துங்க, இன்னொரு கிழமை பிற்படுத்துங்க. சரி, இந்த கிழமை அவருக்கு சோம் இல்லை, அவகுணம் ஆயிட்டுது, சரி அடுத்த கிழமை போவோம். அதுக்காக வேண்டி அவசரப்பட்டு ஜமாத் தயாராயிட்டுது என்றதுக்காக வேண்டி சும்மா பிடிச்சி அனுப்பிடுறது இல்லை. பெண்கள் நிகழ்ச்சி மிக கவனமா செய்யணும். பெண்களுக்கு மத்தியில் ஏன் திரைக்கங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மிக கவனமாகவும் பக்குவமாகவும் செய்யணும். இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் லிஸ்ட் அனுப்பி ஒரு வாரம் அவகாசம் இருக்கத்தக்க மர்கஸுக்கு அனுப்பணும். மர்கஸ்ல இருந்து அனுமதி கிடைக்கணும். அனுமதி கிடைக்கல நீங்க டெலிபோன் மூலமாவது கேட்டுக்கொள்ளணும். ஃபேக்ஸ் அனுப்புறதா இருந்தாலும் சரி, கடிதம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு கிழமை அவகாசம் வச்சு நீங்க அந்த லிஸ்டுகள் அனுப்பப்படணும். லிஸ்ட் அனுப்பப்படும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன,
முதலாவது பழமை போடணும். இவ சில்லா முடிச்சவ, இவர் சில்லா முடிச்சவர் பெண்கள் ஜமாத்துல, அல்ல 10 நாள் முடிச்சவங்க 3 நாள் இப்படி பழமை போடணும். இந்தியாவில் முடிச்சாங்க, பாகிஸ்தான்ல முடிச்சிருக்காங்க, வெளிநாட்டில் முடிச்சிருக்காங்க, அப்படி போடணும். அதுக்கு அடுத்தது போடணும் கடைசியா 3 நாள் முடிச்சது எப்ப. இந்த 2 விஷயமும் குறிப்பா குறிக்கப்படணும். இந்த 2 விஷயமும் குறிக்கப்படணும். அவங்களோட பழமை குறிக்கப்படணும், அடுத்தது கடைசியா 3 நாள் முடிச்ச விஷயம் குறிக்கப்படணும். எந்த காரணம் கொண்டும் 3 நாள் ஜமாத் இருக்குதே 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் போகணும். இப்ப ஜனவரி போனா ஏப்ரல்ல தான் அடுத்த 3 நாள். அந்த இடப்பட்ட 2 கிழமையும் ஆண்கள் ஜமாத்துல போகணும். ஆண்கள் ஜமாத்துல போகாதவங்களுக்கு பெண்கள் ஜமாத் இல்ல. ஆண்கள் ஜமாத்துல போகாதவங்களுக்கு பெண்கள் ஜமாத் இல்ல. பெண்கள் ஜமாத் யார் போறது? ஆண்கள் ஜமாத்துல போய் கொண்டிருக்கிறதா போகணும். ஜனவரி போனா பிப்ரவரி மார்ச்ல ஆண்கள் ஜமாத்துல போகணும். அதை ஏரியா பொறுப்பு தான் என்ன கவனிக்கணும். பெண்கள் ஜமாத்துல யாருக்கும் எந்த சலுகையும் கொடுக்க வேணாம். இந்த சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் அவதானிச்சு கொள்ளுங்க. டெல்லி பெரியார்கள் சொல்ற கருத்து என்ன? பெண்கள் ஜமாத்துக்கு யாருக்கும் எந்த சலுகையும் கொடுக்க வேணாம். சலுகை கொடுத்து முன்பின் ஆகிட்டா எங்கட ஊருடைய வேலையை நிப்பாட்டிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் பெண்கள் ஜமாத்துக்குள்ள பிரச்சனை, ஸ்ரீலங்கோட வேலையை நிப்பாட்டிடுவாங்க. எங்க பிரச்சனை வருமோ அடுத்த வேலை நிப்பாட்டுறதுதான், வேற அதை விசாரிச்சு கொண்டிருக்கிறது இல்லை. அதனால பெண்கள் ஆண்கள் ஜமாத்துல போறவங்களுக்கு தான் பெண்கள் ஜமாத். இதே போல சில்லா 2 வருஷம் சில்லா ஆண்கள் சில்லா போறவங்களுக்கு தான் பெண்கள் சில்லா. சிலவங்க பெண்கள் ஜமாத்துல போறண்டா எப்பவும் தயார், ஆண்கள் ஜமாத்துல போறது இல்லை. ஜனவரி பெண்கள் ஜமாத்துல போயிட்டு வந்தாரு, அடுத்த பிப்ரவரியில ஆண்கள் ஜமாத் இல்ல, மார்ச்ல ஆண்கள் ஜமாத் இல்ல, ஏப்ரல்ல பெண்கள் ஜமாத்னா ரெடி ஆகிறாரு. இவருக்கு அனுமதி கொடுக்கவானா. அவர் பழைய ஆளா இருக்கலாம், வெளில அனுபவம் உள்ளவளா இருக்கலாம், அவருக்கு அனுமதி இல்லை. அவர் ஆண்கள் ஜமாத் போட்டு மாஷா அல்லாஹ். ஆண்கள் ஜமாத்துல போறவங்களுக்கு தான் பெண்கள் ஜமாத். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் ஜமாத்துகள் தயாரிக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் ஜமாத்தில் அனுப்பப்படணும். சரி, ஒரு ஜமாத் தயாராயிட்டாங்க. எங்கட ஊர்ல பழையவங்க இருக்கிறாங்க, ஜனவரியில போனவங்க இருக்கிறாங்க. இப்ப மார்ச்ல ஜமாத்துன்னு தயாராயிட்டு. இப்ப இருக்கிற பழைய போனவங்க எப்ப போகணும்? ஏப்ரல்லாம் போகணும். ஆனா மார்ச்ல ஒரு ஜமாத் தயாராயிட்டு புதியவங்க 4 பேர், ஒரு அரை பழசி இருக்கிறாங்க. அதான் சொன்ன பிறகு கொஞ்ச நேரத்தில் முடிச்சு கொள்ளும். அதான் சொல்லுவோம். اللهم صل وسلم وبارك وسلم عليه. அல்லாஹு அக்பர். ஒரு ஜமாத் மார்ச்ல தயாராயிட்டாங்க, 4 புதிய பெண்கள். ஆனா வழி நடத்தக்கூடிய பெண்கள் இல்ல. ஜனவரியில போனவங்கள 2 பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க வழி நடத்தக்கூடியவங்க. இப்படி என்று இருந்தா இப்ப தக்காதா அந்த 3-4 பேர்ல குறைஞ்சது 2 பேருடைய பேரையாவது நீங்க குறிச்சு அனுப்பலாம். இன்னார் இன்னார் ஜனவரியில போனவங்க, இவங்க இந்த ஜமாத்தோட இணைவாங்கன்னு இருந்தா இந்த ஜமாத்து வழி நடத்தக்கூடிய அமைப்பரும் இந்த ஜமாத்தும் போயிட்டாங்கன்னு சொன்னா 4 புதியவங்க பழையவங்கள் ஆகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆகும். ஒரு ஆள் எப்பவும் வரக்கூடாது தனியே, இவர் மட்டும் சுரத்து, இவர் மட்டும் தக்காதாக்க வேலை செய்யறது இல்ல. 2-3 பேர் இருந்தா 2-3 பேருடைய பேர் எழுதணும். இவங்க இப்படி ஜனவரியில போனவங்க, இவங்க 2 பேரை ஒரு ஆளா இருந்தா அந்த ஜமாத்து போயிடும். அப்படின்னு இருந்தா அப்படி குறைஞ்சது 2 பேருடைய பேர் எழுதி அனுப்பணும் மர்கஸுக்கு. சூரா ஜமாத் தான் தீர்மானிக்கும் இந்த 2 பேர்ல யார் அனுப்புறது. ஒரு ஆளுடைய பேர் போட்டு அனுப்புறது இல்ல. அது மட்டும் இல்ல, எப்பவுமே தக்காதா நுஸ்ரத் பெண்கள் ஜமாத் போய் கொண்டிருக்கிறதும் இல்ல. ஆண்கள் ஜமாத்துல போறது 3 மாசத்துக்கு ஒரு தடவை, பெண்கள் ஜமாத் போறது. ஒரு தக்காதா தேவைப்பட்டா இப்படி நாங்க குறிச்சு அனுப்புனா மர்கஸில இருந்து தீர்மானிப்பாங்க, இன்னார அனுப்புங்க, அப்ப அவங்கள போட்டு அனுப்பலாம். இந்த வகையிலையும் நாங்க ஜமாத்துகளை அமைக்கலாம். மாஷா அல்லாஹ் 6 ஜோடுகள் போலாம், கூடுனது 6 ஜோடு. எந்த மஹல்லாக்கு போறோமோ, எந்த ஏரியாவுக்கு போறோமோ அங்க இன்னும் 2 ஜோடுகளை சேர்த்துக் கொள்ளலாம். 6 ஜோடு போனா இன்னும் 2 ஜோடு சேர்க்கலாம். 5 ஜோடு போனா இன்னொரு 3 ஜோடு சேர்க்கலாம். ஆனா சேர்க்கிறதுக்கு என்ன நிபந்தனை? அந்த வீடு வசதியா இருக்கணும், அந்த வீட்டுக்காரங்களும் சந்தோஷப்படணும். 6 ஜோடுக்கே தங்குறது கஷ்டமா இருக்குது, இன்னும் 2 ஜோடு அப்ப தேக்கப்படாது. அந்த வீட்டுக்காரர்கள் அவ்வளவு விரும்புறாரு இல்ல, 6 ஜோடு போதும்னு சொல்றாரு, அப்ப விட்டுறணும். வீடும் விசாலமா இருக்கணும், வீட்டுக்காரங்கட சந்தோஷம் இருந்தா இன்னும் 2 ஜோடுகளை மொத்தமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஆனா பிரயாணம் போறது ஜமாத்து ஆரம்பத்தில் தயாராகிறது 6 ஜோடு தான், 7 ஜோடு தயாராக இல்லாத 6 ஜோடு தான் தயாரானும். போற இடத்துல 2 ஜோடு சேர்த்துக்கொள்ளலாம்.
இன்னொன்று இந்த 6 ஜோடி தயாராயிட்டாங்க. ஒருத்தர் வேணுண்டா ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு குமர் பிள்ளையை கூட்டிட்டு போகலாம். ஒரு குமர் பிள்ளையண்டா கூட்டிட்டு போகலாம். எப்பவும் அவர் தான் கூட்டிட்டு போறதில்ல, மற்றவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இப்படி ஒரு ஜமாத்துக்கு ஒரு குமர் பிள்ளையை கூட்டிட்டு போகலாம். குமர் பிள்ளை என்றுதான் குமர் பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அதனால 7 வயசு பிள்ளைக்கு ஃபுல்லா ஃபர்தா விட்டு அவங்க கூட்டிட்டு அப்படி இல்லை. குமர் பிள்ளை தான், ஃபர்தா 2வது. எல்லா பெண்களும் ஜமாத்துல போக்குல ஃபர்தாவோட போகணும். அதுக்காக சின்ன பிள்ளைக்கு ஃபர்தா போட்டு கூட்டிட்டு போறது இல்லை. ஒரு பிள்ளைக்கு என்று சொல்ல நீங்க போடுறீங்க மகள், இவர் மகளுடன், அன்சார் ஹாஜியார் மகளுடன் சொன்னா மகள் யாரு குமரன் தான் நாங்க எடுக்கணும், சின்ன பிள்ளைய அல்ல. சின்ன பிள்ளைகள் யாரும் கூட்டி போறது இல்லை. ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளை யாரையுமே கூட்டி போறது இல்லை, கைப்பிள்ளையும் கெடுத்துட்டு போறது இல்லை. இந்த பிள்ளை சரி. இன்னொன்று ஆள் இருக்கிறாரு, அவர் ஜமாத்துல போயிட்டாரு, அவரை வீட்டுக்காரர்கள் போகணும். அவர் 4 மாசம் போயிட்டாரு, வீட்டுக்காரர் ஜமாத்துல போனவர், அவங்களும் போக வேண்டியிருக்குது. அவங்களும் மகரத்தோட போலாம். அப்படின்னா இன்னொரு பெண்ணுக்கும் மகரத்தோட போறதுக்கு அனுமதி இருக்குது. மகரம் சொன்னா மகன் இருந்தா அவர் தாடி முளைச்ச பெரியவரை அழைக்கணும், அல்லது அவரோட உறவு முறையில அழைக்கணும். சின்ன பிள்ளைகள் மகரமாக இயலாது. சின்ன பிள்ளை, சின்ன மகன், சின்ன தம்பி அப்படி இல்லை. தம்பியோ அல்லது மகனோ போறன் இருந்தா மகரமா அவங்க தாடி முளைச்சு பெரியவங்களா அழைக்கணும். அப்படியும் போலாம். அப்படி வரக்குள்ள குமர் புள்ள அல்லது அந்த பெண் 2 பேரும் போக இயலாது. குமர் பிள்ளையும் அந்த மகரமான பெண்ணும் வர இயலாது. உதாரணமா மகள் போறா, மாமியும் சேர்த்துக்கொள்றது, உம்மாவும் மகளும், மருமகன் அவரு மகரமாய்க்காரு, மாமியும் போக வேண்டிய ஒரு கட்டம். அவரோட கணவன் அல்ல டப்பால போயிட்டாரு, அல்லது நீண்ட காலம் வேலை செஞ்சவர் மௌத்தாயிட்டாரு. இப்ப அவருக்கும் ஜமாத்துல போகணும். ஆனா இப்படி போலாம். அப்படி போக்குள்ள குமர் போக இல்லாது. குமரோ அல்லது அவரோ ஜமாத்துல 6 ஜோடிகள் இருந்தா 7வது ஒரு பெண் கூட வைக்கலாம். 2 பேர் இருக்க இயலாது. நாங்க வேலையும் கூட்டிட்டு போவோம், அப்படி கூட்டிட்டு போவானா. அப்படி கூட்டிட்டு போறீங்க என்ற செய்தி கிடைச்சா திரும்ப அந்த ஜமாத்துக்கு போறதுக்கு அனுமதி கிடைக்காது. இது அதான் சொல்றாங்க, எந்த சலுகையும் கொடுக்க வேணாம், இந்த முறைப்படி இந்த வேலை செய்யுங்க. இது ஒன்று. அடுத்தது மாஷா அல்லாஹ், பால்குடி மரப்பிச்சு பெண்கள் பிள்ளைகளுக்கு ஜமாத்துல போறதுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு பால்குடி மரப்பிச்சு கூட்டிட்டு போறது இல்லை. பெண்கள் ஜமாத்துக்கு போகணும்னு ஆசையில் ஆர்வத்தில் உண்மையில பெண்கள் ஜமாத்து போனவங்களுக்கு அது ஒரு எப்படி ஆண்கள் ஜமாத்து போறது எங்களுக்கு உடையிலாதோ இதே போல பெண்கள் ஜமாத்துல போய் பழகிட்டு அவங்களுக்கும் பெரிய கவலை இருக்கும். அதுக்காக வேண்டி பால்குடிய மரப்பிச்சு ஜமாத்துல உமா கிட்ட தாய்கிட்ட அல்லது தங்கச்சி மாட்ட சகோதரிகிட்ட கொடுத்துட்டு இவர் ஜமாத்துல போறதுங்கிறது இல்லை. பால் குடிக்கும் வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுங்க. 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ கொடுங்க பால். பிள்ளைகள் பால் குடிக்கிறேன்னு சொன்னா பால் குடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களோட அந்த பிள்ளைக்கு பெண்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு நீயத்துக்கு நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். தேவைன்னா உங்களோட வீட்டுக்கு ஜமாத் அலப்பிக்கலாம், அது ஒரு வகையில செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட நன்மை கிடைச்சி கொண்டிருக்கும். நீங்க மாஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்பட்ட அமலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. இல்லை சில இடத்துல அதுக்காக வேண்டி ஆசைக்கு ஆர்வத்துக்காக வேண்டி 2-3 மாசத்திலேயே பிள்ளைக்கு பால் மரப்பிச்சு புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ தாய்கிட்ட கொடுத்தா அது அப்படி செய்ய வேணாம். இந்த அடிப்படையில் அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. கர்ப்பமான பெண்களும் ஜமாத்துல போறதுல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. 4 மாசத்துக்கு உள்ள போறதில்லை, கர்ப்பமாகி 4 மாசத்துக்குள்ள ஜமாத்துல போறதில்லை. இதே போல 7 மாசம் ஆயிட்டா போறதும் இல்லை. ஏன்னா இது கர்ப்பம் கலையிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பிரயாணம் எப்படி அமையுமோ தெரியாது, வீடு எப்படி அமையுமோ தெரியாது. அதனால இது கர்ப்பம் கலையிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால முடிவு செஞ்சிருக்குது 4 மாசத்துக்கு கீழே யாரும் போறதில்லை, 4 மாசம் வரைக்கும் யாரும் போறதில்லை கர்ப்பம் தெரிச்சு. இதே போல 7 மாசத்திலிருந்து அதுக்கு மேல யாரும் ஜமாத்துல போறதும் இல்லை. இதையெல்லாம் கவனிச்சு கொண்டு மாஷா அல்லாஹ் நாங்க 3 நாள் ஜமாத்து போலாம். 3 நாள் ஜமாத்து போய் கொண்டிருக்கிறவங்க 10 நாள் ஜமாத்து போலாம். 3 நாள் ஜமாத்து 2-3 போனவங்களுக்கு தான் 10 நாள். எடுத்தெடுப்புல 10 நாள் இல்லை, எடுத்தெடுப்புல 10 நாள் இல்லை. வீட்டு தாலீம் நடக்கணும், வர தாலீமில் உட்காரணும், மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் 3 நாள் போகணும், 2-3 தடவை 3 நாள் போன பிறகு 10 நாள் ஜமாத். 10 நாள் ஜமாத்துக்கோ சில்லாக்கோ மர்கஸ்ல தான் ரூட் எடுக்கணும். 3 நாள் ஜமாத்து உங்களோட ஏரியா இன்னொரு ஏரியாவோட பேசி அல்லது உங்களோட ஏரியா பலகீனமான ஒரு மஹல்லால போயிட்டு வேலை செய்யலாம். அதுக்கு இஸ்லாம் குறிப்பிடப்படணும், உங்களோட போற இடம் குறிப்பிடப்படணும். கூட்டாளித்தனத்துக்கு ஜமாத் இல்லை. நான் அவர் கூட்டாளி, நான் உங்களோட வீட்டுக்கு ஜமாத்து வரோம், ஏரியாவுக்கும் தெரியாது பொறுப்புதாரிக்கும் தெரியாது, ஜமாத்து போயிட்டாங்க. அனுப்பும் பொழுது கடிதம் அனுப்பும் பொழுது ஏரியா பொறுப்புதாரி சைன் பண்ணி கடிதம் அனுப்பணும். அதுவும் ஒரு ஏரியா பொறுப்புதாரி அவருடைய விருப்பத்துக்கு செய்யக்கூடாது. லேடி ஜமாத் தயாரித்தா எல்லாம் இருக்கிற ஏரியா பொறுப்புதாரிகள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இந்த ஜமாத்துடைய விஷயத்தை பார்த்து சைன் பண்ணி அனுப்பணும். ஏரியா பொறுப்புதாரி தான் சைன் பண்ணணும். ஹல்கா பொறுப்புதாரியோ மஹல்லா பொறுப்புதாரியோ அந்த மாசத்துக்கு பெண்கள் ஜமாத்துக்கு பொறுப்பா போட்டவரோ சைன் பண்றது இல்லை. ஏன்னு சொன்னா இது ஏரியாவுக்கு தெரியணும், எந்த ஏரியாவுக்கு போகுதோ அந்த ஏரியா பொறுப்புதாரிக்கும் தெரியணும் இந்த ஜமாத்து வாரது. அவங்கள்ட்ட அனுமதி எடுக்கணும்.
கூட்டாளித்தனம், இந்த தொடர்பு இது ஒன்று வச்சுக்கொள்ளக்கூடாது. தாய்ப்புள்ளத்தனம் இதுக்கு ஜமாத்து போறது இல்லை. அதனால இது முறையா செஞ்சு கொள்ளணும். இந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் நாங்க 10 நாள் ஜமாத் தயாரிச்சு 10 நாள் ஜமாத்து ரூட்டு எங்க வேலை செய்யறதுங்கிறத மர்கஸ்ல எடுக்கணும். 10 நாளோ சில்லாவோ மர்கஸ்ல எடுக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு இடம் முடிவெடுத்து விளங்குது, அதை நீங்க குறிப்பிடலாம். இன்னும் ஊர் எங்களை கேட்டாங்க, நீங்க அனுமதி தந்தா போறோம். சில வேளை அந்த ஜமாத்துக்கு அனுமதி அந்த ஊரை தருவாங்க, இல்லாட்டி மர்கஸ்ல பல தக்காதாக்கள் இருக்குது. அதனால இந்த ஜமாத்து முக்கியமான ஜமாத்து, இந்த ஜமாத்தை இன்னும் ஊருக்கு அனுப்பினா மாஷா அல்லாஹ் அங்கேயும் பெண்கள் ஜமாத்து உருவாகிறதுக்கு காரணமாக்கி முடிச்சுன்னா அவங்க அந்த பகுதிக்கு தருவாங்க. அதனால 10 நாள் ஜமாத்துடைய ரூட் மர்கஸ் தான் தரும். 3 நாள் ஜமாத்துகள் போறதும் கூட நீங்க கூட்டாளித்தனத்துக்கு போகாம தாய்ப்புள்ளத்தனத்துக்கு போகாம வேலையை உருவாக்குற நியத்தோட போங்க. 2 ஊர்லயும் வேலை நடக்கு. இதுலயும் நல்ல காரணம் இருக்கிறாங்க, இங்க பார்த்தா இங்கேயும் வேலை உள்ள ஊருக்கு கேட்கிறாங்க. அப்ப அதுல இருந்து நாங்க என்ன வழங்குறோம், இது என்னமோ அவங்களோட கூட்டாளித்தனத்துக்கு தான் போறாங்க ஜமாத். ஒரு ஊர்ல இது ஒரு ஜமாத் போறேன்னு சொன்னா நோக்கம் இருக்கணும், அங்க வேலையை உருவாக்குறவங்களா இருக்கணும். பழையவங்க சேர்ந்து போறீங்க, ஒரு புதிய இடத்துக்கு போய் வேலையை உருவாக்குங்க. சரி, புதியவங்க கொஞ்சம் பேர் தயாராயிட்டீங்க, சரி ஒரு பழைய இடத்துக்கு போய் வேலையை படிங்க. ரெண்டுடைய அமைப்பும் வேலையை முன்னோக்கு வச்சு தான் நாங்க இந்த ஜமாத்தில் அமைக்கணும். 10 நாள் ஜமாத்தில் மாஷா அல்லாஹ் மர்கஸ் முடிவு செய்வாங்க. 10 நாள் ஜமாத்து வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுலயும் 10 நாள் ஜமாத்து உங்களுக்கு ஒரு ஏரியாவை சேர்த்து ஒரு 2-3 ஏரியா சேர்ந்தும் தயாரிக்கலாம். 2-3 ஏரியா சேர்ந்து அதுலயும் வழிநாடாத்தக்கூடிய ஒரு பெண் இருக்கணும். வழிநாடாத்தக்கூடிய ஒரு பெண் இருக்கணும். ஒரு கொஞ்சம் 3 நாள் போன 4-3 பெண்கள் இருக்கணும். மற்ற எல்லாரும் 3 நாள் போனவங்களா இருக்கணும். புதியவங்க யாரும் 10 நாள் ஜமாத்துல போறதில்லை. அவங்க 2-3 தடவை 3 நாள் இந்த அமைப்பில் ஜமாத்தில் அமைச்சு தரணும். சரி, உங்களோட ஏரியாவில் 2 பேர் இருக்கிறாங்க, மற்ற பக்கத்தில் ஏரியா, இந்த 2 பேருடைய பேரையும் 10 நாள் போறதுக்கு உண்டா மர்கஸ்ல சொல்லி வைங்க. இன்னார் 10 நாள் போறதுக்கு எப்பவும் தயாராகிறாங்க. ஏதாவது ஜமாத்துகள் அமைஞ்சா ஒரு சந்தர்ப்பம் தாங்கன்னு சொன்னா அப்போ கூப்பிடுவாங்க. ஒரு ஜமாத் அமைகிற நேரத்தில் உங்களையும் கூப்பிடுவாங்க, ஜமாத் அமைஞ்சா. அப்படி கட்டி அவங்க போய் கொண்டிருக்கலாம் மாஷா அல்லாஹ். இது எங்களை 10 நாளைக்கு. அடுத்தது சில்லா போறது. பெண்கள் சில்லா போறது இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சில்லா போலாம். சில்லா போறதுக்கும் நீங்க ஜமாத் அமைக்கலாம் உங்களோட ஏரியாவிலேயே. அதுலயும் வழிநடாத்தக்கூடிய ஒரு பெண் இருக்கணும். எல்லா ஜமாத்துக்கும் முக்கியம் வழிநடாத்தக்கூடிய முதிர்ச்சியான ஒரு பெண் இருந்தா தான் ஜமாத் அமையும். 2 பெண்கள் சொன்னாங்க, நாங்க சொன்னோம் ஒரு பெண்ணாவது குறைஞ்சது இருக்கணும், மற்றது கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய தொடர்புள்ளவங்க இருக்கணும். அவங்க ஜமாத்தை அமைச்சு மர்கஸுக்கு முதலாவது அறிவிக்கணும், இப்படி ஒரு ஜமாத்து நாங்க தயாரா இருக்கிறோம். அப்ப இந்த சில்லா போறன்னு இருந்தா, இந்தியாவுக்கு போறன்னு இருந்தா, வெளிநாட்டுக்கு போறா அந்த ஆண்களை சூரா ஜமாத் அழைப்பிப்பாங்க. சில்லா போறதுக்கு இருக்கக்கூடிய ஆண்களை மர்கஸுக்கு அழைப்பிச்சு அவங்களோட பல விவரங்கள் கேட்பாங்க. இந்த ஜமாத்து போறதுடைய முழு விவரங்களும் கேட்பாங்க. பெண்களுடைய நிலைமை எல்லாத்தையும் அங்கே வச்சு மசோரா பண்ணி அங்க வச்சு ஒரு டேட்டை தீர்மானிப்பாங்க. அது ஒரு ஏரியாவா இருக்கலாம். சரி, இல்லாட்டி நீங்க உங்களோட ஏரியாவில் ஒரு ஆள் இருக்காரு, 2 பேர் இருக்காரு, அவங்களோட பேரையும் கொடுத்து வைக்கலாம். இவரும் சில்லா போறதுக்கு தயாராகிறாங்க பெண்கள் ஜமாத்துல. இவங்களோட நிபந்தனை, இவங்க மற்ற நிபந்தனை எல்லாம் பூர்த்தி ஆகி இருக்கிறாங்க, இப்ப சில்லா போறதுக்கு தயார். அப்படியும் கொடுத்து வைக்கலாம். மர்கஸ்ல கொடுத்து வச்சா இவங்க வேண்டிய காலம் போக தயார். அப்ப வேண்டிய நேரத்தை கூப்பிடுவாங்க. ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு ஜூன் மாசம் தான் லீவு. அந்த ஜூன் மாசத்துலாம் பெண்கள் ஜமாத்து போறன்னு இருந்தாலும் ஆண்கள் ஜமாத்து போறன்னு இருந்தாலும் அவர் லீவ் எடுத்துக்காரு. நீங்க அதை குறிக்கலாம். இவருக்கு ஜூன் மாதத்துல பெண்கள் ஜமாத்து போறதுக்கும் ஆசை விருப்பம் இருக்குது, அதுக்குரிய தகுதி உள்ளவராக இருக்கிறாரு. இப்ப அவர் பார்க்கலாம், சில வேளை ஜூன் மாசத்துல ஜமாத்து ஒண்ணு தயார் இல்லை. இப்ப இவர் ஜூன் மாசம் பார்த்துட்டு உடனே அவரை சில்ல ஆரம்பிச்சிடணும். இதுக்காக வேண்டி ஜூன் மாசத்தை பெண்கள் சில்லாவும் இல்ல, சொந்த சில்லாவும் இல்ல. அப்ப அந்த வருஷத்து சில்லாவே அடிபற்றப்படாது. ஜூன் மாசம் வரைக்கும் பார்க்கணும். பெண்கள் ஜமா அடிக்கடி கேட்டுக்கொள்ளணும். மர்கஸ்ல அவங்க சொன்னாங்க ஜூன் மாசம் ஜமாத் தயார் இல்ல, இவர் உடனே பேக்க தூக்கிட்டு அவரோட சொந்த சில்லாக்கு போயிடணும். அடுத்த வருஷம் யோசிப்போம். எந்த மாசமும் எனக்கு போக தயாரா அவரும் என்ன செய்யணும், அவரும் அக்டோபர் வரைக்கும் பார்க்கலாம். அக்டோபர் வரைக்கும் பெண்கள் ஜமாத்து தயார் இல்ல, நவம்பர்ல பேக்க தூக்கிட்டு அவரு போயிடணும் சில்லாக்கு. பெண்கள் ஜமாத்து சில்லான்னு சொல்லி 3 நாள் சொல்லி அந்த மாசம் கடந்துடப்படாது, ஒண்ணுமில்லாம கடந்துடப்படாது. அதனால அப்படி ஆரம்பிச்சிடணும். மாஷா அல்லாஹ். சரி, தயார் இருந்தா உங்களுக்கு அவங்க அறிவிப்பாங்க. அறிவிச்ச பிறகு நீங்க ஒன்று சேர்ந்து சில்லா போலாம். ஆண்கள் சில்லா போறன்னு இருந்தா லோக்கல்ல இந்த உள்நாட்டுல பெண்கள் சில்லா போறன்னு இருந்தா ஆண்கள் 3 சில்லா முடிச்சே இருக்கும். உள்நாட்டுல ஆண்கள் பெண்கள் ஜமாத்துல போறன்னு இருந்தா சில்லா ஆண்கள் 3 சில்லா முடிச்சிருக்கணும். 3 சில்லா முடிக்காத யாருக்கும் உள்நாட்டுல சில்லா போக இயலாது. 3 நாள் போய்கொள்ளலாம், 10 நாள் போய்கொள்ளலாம். ஆனா சில்லா போறன்னு இருந்தா ஆண்கள் 3 சில்லா முடிச்சிருக்கணும். ஆனா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போறதுக்கு ஒரு சலுகை தாராங்க பெரியார்கள்.
நீங்க எல்லாம் டிரைவிங் மர்கஸுக்கு போகணும், நீங்க எல்லாம் நிஜாமுதீன் மர்கஸுக்கு போகணும், அங்க உள்ள முதிர்ச்சியானவங்களோட நீங்க கலந்து பேசணும், உங்களுக்கு 4 புத்திமதிகள் சொல்லுவாங்க டெல்லி பெரியார்கள். இதுக்காக வேண்டி ஆண்கள் சில்லா முடிச்சிருந்தாலும் பெண்கள் 15 நாள் வக்து முடிச்சிருந்தா மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்தியாவுக்கு போகலாம். அது ஒரு சலுகை தாராங்க. இந்தியாவுக்கு மட்டும் போறது, இந்தியா பாகிஸ்தான் போறதுக்கு ஆண்கள் சில்லா 3 சில்லா முடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. உள்நாட்டில் சில்லா வேலை செய்யறா பெண்கள் ஜமாத்து 3 சில்லா முடிச்சே இருக்கிற ஆண்கள். ஆனா இந்தியா பாகிஸ்தானுக்கு போறேன் இருந்தா ஆண்கள் சில்லா முடிச்சிருந்தாலும் பெண்கள் 15 நாள் முடிச்சிருக்கணும். 12 நாள் முடிச்சிருக்கிறா அப்பையும் அவருக்கு அனுமதி இல்லை. 15 நாள் முடிக்கணும். ஒன்று 5 தடவை 3 நாள் முடிச்சா 15 நாள் ஆயிடும். அல்லது 2 தடவை 3 நாள் முடிச்சிருக்கிறா, ஒரு தடவை 10 நாள் முடிச்சிருக்கிறா அப்பையும் போகலாம். 15 நாள் பூர்த்தியாகாம அவருக்கு அனுமதி இல்லை. இதை ஏரியா பொறுப்புதாரிகள் கவனிச்சுக்கொள்ளணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஏரியா பொறுப்புதாரிகளை கவனிச்சுக்கொள்ளே செய்யணும். உங்களுக்கு தெரியாம முன்பினாகி நடக்கக்கூடாது. ஏன்னா முந்தி மர்கஸ்ல எல்லா விவரங்களும் வச்சிருந்தாங்க. இப்ப ஏரியா பொறுப்புதாரிகிட்ட தான் இந்த விவரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தான் இதை கவனிச்சு செய்யணும். அதனால உங்களுக்கு ஒரு பதிவொண்டு வச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயங்கள்ல. அப்ப அப்படி போகலாம். நீங்க இந்தியா 2 மாசம் வேலை செய்யறேன்னு சொன்னா 1 மாசம் இந்தியாவிலையும் 1 மாசம் பாகிஸ்தான்லயும் வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு அனுமதி தந்திக்காங்க. லேடி ஜமாத்தில் 2 மாசம் போறேன் இருந்தா 1 மாசம் இந்தியா, 1 மாசம் சில்லா ஒன்று இருந்தா ஒரு நாடு தான் இந்தியா அல்லது பாகிஸ்தான். இந்த அளவுக்கு அவங்க இந்தியா பாகிஸ்தான்ல சில்லா வேலை செஞ்சவங்களுக்கு தான் வெளிநாடு போகலும். வெளிநாட்டு பெண்கள் ஜமாத் அடிக்கடி கேட்கிறாங்க. ஆனா அதுக்குரிய தகுதி என்ன? இந்தியாவில் அல்லது பாகிஸ்தான்ல சில்லா முடிச்சிருக்கணும். இந்தியா பாகிஸ்தான் சில்லா முடிச்சவங்களுக்கு தான் வெளிநாடுகளுக்கு ஜமாத்து போறதுக்கு அனுமதி. வெளிநாடுகளுக்கு ஜமாத்து போறோம்னா ஆண்கள் 3 சில்லா முடிச்சிக்கணும். இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் சில்லா அனுமதி. உள்நாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ ஆண்கள் சில்லா வேலை செய்யறன் இருந்தா அவங்க என்ன செய்யணும்? 3 சில்லா முடிச்சிக்கணும். வெளிநாட்டுக்கு போறேன் இருந்தா 2 மாசம் வக்து போலாம். 40 நாள் போதாது. ஒரு சலுகை ஆண்கள் ஜமாத்தா 4 மாசம் தான். ஆனா பெண்கள் ஜமாத்துக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு 2 மாசம் அவகாசம், 2 மாசத்துக்குள்ள போலாம். ஆனா வெளிநாட்டுக்கு போறேன் இருந்தா இந்தியாவிலேயே பாகிஸ்தான்லயே சில்லா முடிக்காத யாருக்கும், பெண்கள் சில்லா முடிக்காத யாருக்கும் பெண்கள் ஜமாத்துல வெளிநாட்டுக்கு போக முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க. 3 நாள் போறீங்க பெண்கள் ஜமாத்து, உங்களுக்கு விருப்பம் சொன்னா அந்த மாசத்துலேயே 3 நாள் அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, அந்த 3 நாள் நான் போனேன், ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வந்துட்டேன், எனக்கு அது பத்தியம் இல்லை, நான் இன்னொரு ஆண்கள் ஜமாத்து போலாம் தாராளம். அந்த மாசத்துல ஆண்கள் ஜமாத்து ஒரு 3 நாளும் போலாம். ஆனா இந்த 3 நாள் தான் எனக்கு எடுக்கலாம், எனக்கு வேற எடுக்கிறது லீவ் இல்லை, சரி அதையும் கபூல் செய்யலாம். சில்லாவும் அப்படித்தான். சில்லா போனா அந்த வருஷத்துக்குரிய சில்லா பெண்கள் சில்லா போனீங்க, பெண்கள் சில்லாவே அந்த சில்லாக்குள்ளேயே ஆக்கிக்கொள்ளலாம். சரி, நான் பெண்கள் சில்லா போயிருக்கிறேன், நான் ஆண்கள் சில்லாவும் அந்த வருஷத்துல ஒரு வருஷம் போகணும், தாராளமா போலாம், தடை இல்லை. அவளுக்கு எந்த போனா இது போகக்கூடாது இல்லை, அதுலயும் போகலாம் மாஷாலா. அல்லது எனக்கு வேற வழி இல்லை, இந்த பெண்கள் சில்லாவை தான் நான் சில்லா வாங்கிக்கிட்டேன், அதுக்கும் அனுமதி இருக்கு. இந்த அடிப்படையில் பெரியார்களே சகோதரர்களே, முறையாக ரவானைக்கு சொல்லப்படணும். 3 நாள் ஜமாத்துகளுக்கு ரவானைக்கு சொல்லப்பட்டு ஒன்று இருக்கிற மஹல்லாவில் அல்லது எங்கேயாவது சேர்ற இடத்துல. இப்போ நாங்கள் மஹல்லா ரீதியா ஆண்கள் ஜமாத்துக்கு சொல்றோம், இது பெண்கள் ஜமாத்து மஹல்லா ரீதியா சேராது. எங்க சேர்றீங்களோ அங்க சேர்ந்து ரவானைக்கு சொல்லப்பட்டு ஜமாத்துகள் போகப்படணும். இந்த பெண்கள் ஜமாத் விஷயத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த அடிப்படையில் ஒன்று என்ன, இறக்கமா நடங்க, தாலீம் ஆரம்பிங்க, அடுத்து 3 நாள் ஜமாத் கூட்டி போங்க, இந்த வாராந்த தாலீம்ல கலந்து கொள்ள வைங்க, 3 நாள் ஜமாத் கூட்டி போங்க, சில்லா கூட்டி போங்க. அல்லாஹ் நடக்கிறப்ப உங்களோட குடும்பம் சொர்க்க குடும்பமா மாறிடும். தீனை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஒரு குடும்பம் தீன்தாரி குடும்பம் ஆகிட்டா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு ரஹ்மத் செய்கிறார். இப்படி நாங்கள் எங்கட மஹல்லாக்கள்ல எங்கட ஏரியாக்கள்ல இப்படி பெண்கள் வேலையிலையும் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்க முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். நாங்கள் போறவங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் 3 சில்லா இந்த பெண்கள் ஜமாத்தில் ஈடுபடுவோம்னு சொல்றவங்க யார் யாருக்கு எல்லாம் தெரியும். சரி, பல பேர் பெண்கள் புதுசா பேர் இருந்தாங்க, தர்த்தி பண்ணுங்க. இந்த மாசம் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, அடுத்த மாசம் 3 பேருக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, அடுத்த மாசம் 3 பேருக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. இப்படி மாஷா அல்லாஹ் பெண்கள் ஜமாத்தில் அமையும். அப்படி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். என்ன விஷயங்களை பேசி நம்ம கேட்டோம், இந்த விஷயங்களை அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக்.